शैले सदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां स्वदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यं व्यामोहतस्तचिरणायमेनि अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्तनया सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य न कुलपतेर्गुणा श्रीमत्तरङ्गे परकालयतीन्द्रमिश्रं श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्म स्तेम भंगादिलीले विनद विविध भूतभ्रातरक्षैकदीक्षे श्रुति शिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवदमूल परस्मिन् सेमुषी भक्तिरूप पाराचर्य सुधा उपनिषद् संसार जगत संजीव पूर्वाचार्यहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुति स्मृतिसूत्राणाम् आसीसमते இது மட்டும் உலகின் காரணம் எதுவோ அது பிரம்மம். அது ஆய்ந்து அறியத்தக்கது. அது அடைவதே ஒரு மனிதனின் இறுதி இலக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ உலகின் காரணம் எது அப்படிங்கிறதுக்கு நிறைய பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்கள் பார்த்தோம். ஏதாவது மூல பிரகிருதியா இருக்கலாம், இல்லை ஒரு லிபரேட்டட் சோல் ஜீவாத்மாவா இருக்கலாம், இல்லை சூரியனுக்குள்ள இருக்கிற புருஷனா இருக்கலாம், ஒளியா இருக்கலாம், ஆகாசமா இருக்கலாம், வாயுவா இருக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. இதெல்லாம் ஒரு மேம்போக்கா சொல்றது. ஒரு நிமிஷம் ஆர்கியூ பண்றச்சே ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒத்துனுட்டாங்க அதோட சரி முடிச்சுடுவோம் மேலே அப்படிங்கிற மாதிரி. இப்ப இன்னும் பேர் என்ன பண்றாங்க, டீப் இந்த டீப்பா போர்ச்சி என்ன பண்றாங்க, இப்போ சில சில வேத வாக்கியங்கள் நீங்க பிரம்மம் சொல்றீங்களே, இந்த வேத வாக்கியங்களை பாருங்க. இந்த பார்த்து எப்படி இருக்குனாக்க அதெல்லாம் மனுஷன் தான் காட்டுறது, ஒரு ஜீவாத்மா தான் காட்டுறது. அது பிரம்மத்தை காட்டல அப்படிங்கிற. எப்படின்னாக்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு லாங் ஸ்பீச்சில் நடுவில் ஒரு 2 லைன் எக்ஸப்ட் மட்டும் எடுத்துக்கிண்டு இது பாருங்க இப்படிதான் இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து என்ன ஆர்கியூ பண்றாங்க. இப்போ இன்னுமே போச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதிகாரம் நமக்கு. இதுக்கு மேல போச்சுன்னா அவங்க நிறைய, அதாவது சாட்டன் கோட்டிங் தி பைபிள்ங்கிற மாதிரி என்ன பண்றாங்கனாக்க வேற நீங்க சொல்றதுல எதுவும் அப்படித்தான் இருக்கணும். ஆனால் அந்த வாக்கியத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பார்த்தாலும் அதை ஒத்த மற்ற வாக்கியங்களை அபரிஷத வாக்கியங்களை பார்த்தாலும் பிரம்மம் தான் கிளியரா தெரியுது. ஆனா அவன் 2 வாக்கியம் 2 இதை மொத்தம் எடுத்து இப்படி சொல்லிட்டே பாருங்க, இப்படி சொல்லிருக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப இது மட்டும் என்ன பண்ணோம், தெளிவற்ற மூல பிரகிருதி ஆனந்தமா இருக்கு, சூரியன், விண்வெளி, பிராணன், இந்திரனுடைய பிராணன் முதலிய வாயு எல்லாத்தையும் பார்த்தோம். அவ இருக்க வீராது ப்ரூவ் பண்ணிட்டோம். இது மட்டும் சம்மரியும் பார்த்துட்டோம். இப்ப என்ன பண்ணனாக்க அந்நிய யோகம் வச்சது. அந்நிய யோகம்னாக்க நீ பிரம்மத்தை தவிர்த்து மற்றதுக்கெல்லாம் இந்த மாதிரியான குணங்கள் இருக்க முடியாது அப்படின்னு பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றான்னாக்க சில வாக்கியங்கள் அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தெளிவா பிரம்மம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை எடுத்து ஆர்கியூ. இதுக்கு அடுத்த பாத்திரத்தில் இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் தெளிவா, இதை விட தெளிவா, அதுக்கு அடுத்ததுல அதையும் விட தெளிவா இருக்கு. இந்த 3ஐயும் பார்த்து இதெல்லாம் நான் பிரம்மம் இல்லைன்னு சொல்ல வரான்னு சொல்லிட்டேன். அவள் எல்லாரையும் நீ எப்படி சொன்னாலும் சரி, உபநிஷத்துல அவர்களுடைய வாக்கியங்கள் தான் பிரம்மம் தான் காரணம் சொல்ல போறது நிறுவ போறாங்க. அதுல நான் இதுல இந்த பாதத்துல முக்கியமா என்ன எல்லாத்தையும் இது சொல்றேன், அதெல்லாம் எப்படியா இருந்தாக்க பிரம்மத்துக்கு சரீரமாக ஆகுது. பிரம்மத்தினுடைய நம்ம பார்த்தோம் இல்லையா, திவ்ய மங்கள விக்கிரகம் திவ்யாத்ம ஸ்வரூபம். இதுக்கு பேரே சாரீரக மீமாம்சைன்னு பேரு. அதாவது பிரம்மம் அதனுடைய பியூர் ஸ்டேட் ஆத்மாவா இருக்கிறது, அது மாறவே மாறாது. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள உயிர் பொருளையும் தன் உடலாக கொண்டிருக்கு. இது மாறக்கூடியது, ஆனா அது மாறாது. அதனால இந்த இப்ப சொல்றதுன்னா சொல்றது எல்லாம் இருக்கிற எல்லாம் பிரம்மத்தினுடைய சரீரம். அப்புறம் அடுத்த பாதத்தில் என்னன்னாக்க பிரம்மத்தினாலேயே எல்லாம் தாங்கப்படுறது. இப்போ என்னுடைய சரீரம் என் உயிர்னால தாங்கப்படுறது. உயிர் இல்லைன்னாக்க சரீரம் நிற்குமா?
உயிர் வந்து கண்ணுக்கு தெரியாத அணுவா இருக்கலாம். ஆனால் உயிர் இருந்தால் தான் இந்த சரீரம் வந்து நிலைக்கும். ஆகவே நான் சொல்ற எல்லாம் பிரம்மத்துல சரீரம் எப்படிப்பட்ட சரீரமானது பிரம்மத்தில் திவ்யாத்ம சுரூபத்தை தாங்கப்படுறது அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த பாகத்திலையும். அதுக்கு அடுத்தனாக்க நீ சொல்ற மாதிரி மற்றதெல்லாம் இல்லை, இறந்துலாம் இல்லை, அதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் இது பண்ணி பிரம்மம் மட்டும்தான் காரணம் ப்ரூவ் பண்ணக்கூடாது. இப்போ என்னன்னாக்க பிரசித்தி பிரசித்தின்னாக்க அதிகமாக ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்கு அறியப்பட்டவன் அர்த்தம். உதாரணமா காளமேக புலவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது காளமேக புலவன் யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கு ஒரு செயங்கொண்டான் விருத்தவன் ஒன்பாவில் ஒரு கம்மன் வச்சு பசைபாட காளமேகம் ஆசிகரி. அவர் திருவரங்கத்துல கோவில் மடப்பள்ளியில பரிசாரியா இருந்தார். ஏதோ படிச்சவர் கோவில்ல கைனம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஏதோ அங்க திருவானை கோவில்ல அங்க கோவில் தாசி ஒத்தியோட பழக்கம் ஏற்பட்டது. அவள் பின்னாடியே போயிட்டு இருந்தார். அவர் கூட இருக்கச்சே இந்த தாசிகள்லாம் அவள் கிண்டல் பண்ணினான். நீ சிவதீட்சை வாங்கிட்டவ, நீ என்னடானாக்க ஒரு வைஷ்ணவ சுத்தி இருக்கி அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ணான்னாக்க நீ சைவனா மாறினார் ஒழிய அவன் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னோடனே சரி மாறிட்டான். அப்புறம் அங்க இருக்கிற அகிலாண்டேஸ்வரனுடைய கிருபையினால அவருக்கு வந்து கவிபாடும் ஆற்றல் கிடைச்சது. அதனால ஆசுகவினா ஒரு ஹிண்ட் கொடுத்த உடனே பாடப்படலை. அப்படி பாடினவர் என்ன பண்ணினாருனாக்க எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வந்தார். எல்லாத்தையும் தன்னுடைய கவித்திறமையினால மறுபண்டு வந்தார். அப்படி இருக்கிறச்சே திருமலராயன் ஒருத்தருந்தார். இப்ப நம்ம காரைக்கால் பக்கத்துல இருக்கு. காரைக்காலுக்கும் நாகூர் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு திருமலராயன் பட்டம் இருக்கு. சௌரி பெருமாள் மாசி முகத்துக்கு அந்த திருக்காரி எழுத விடுறார். இந்த அதை திறனாக வச்சு நன்றிருந்தான். அவன்கிட்ட போய் இவர் தன்னுடைய திறமை காமிக்கணும்னு வச்சார். ஆனா அவனுடைய அவையில நிறைய புலவர்கள் இருந்தார். அதுக்கு தலைவராக ஒருத்தர் இருந்தார். அவர் அதிமதுர கவிராயன்னு பேர். அவர் என்ன அப்படின்னாக்க போன உடனே இந்த அதிமதுர கவிராயர் மாதிரி நீ படுகிறா, அதுக்கு அதிமதுர கவிராயர் தான் சிறந்தவர் ஒத்துக்கணும் அப்படின்னு அவர் கம்பேர் பண்ணு. அவர் என்ன பண்ணினாக்க அப்படியானாக்க வாதம் பண்ணி ஒத்துக்கலாம்னு ஆரம்பிச்சு அதிமதுரம்னாக்க என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கா அதிமதுரம்? மூலிகை ஒண்ணு இருக்கு. என்னங்க சொல்லுங்க? மூலிகை அதிமதுரம்னு ஒரு மூலிகை. அது இந்த இருமலுக்கு போகக்கூடியது. அது வந்து காட்டு குந்துமணின்னு இருக்கு. குந்துமணின்னு சகப்பா அதுல ஒரு கருப்பு டாட்டோட இருக்கும் பாருங்க, அதனுடைய வேர். அதுதான் அதிமதுரம் பேரு. இது இருமலுக்கு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். இவர் அதிமதுரம் சொன்ன உடனே ஓ காட்டு குந்துமணி வேற அப்படின்னா. பிரசித்திங்கிறது எதை வச்சு பிரசித்தி? அதிமதுரம் மீன் பண்ணது நல்ல இனிமையாக பாடக்கூடியவன் அப்படி வச்சிருக்காரு. இவர் காலமே புலவோ அதுவா காட்டு குந்துமணி வேற ஆச்சு அப்படின்னா பிரசித்திக்கு மாறிவிட்டு போச்சா? அதே மாதிரி இவர் கவிராயர் அப்படின்னு பேர் வச்சுட்டார். கவிராயர்னாக்க என்ன அர்த்தம்? கவிபாட வல்லவர். அதுல அரசர் தெரிஞ்சிடும். ஆனா இவர் என்ன அப்படின்னாக்க கவிராயர்னாக்க அர்த்தம் இப்படி வேற இல்லை, குரங்கு எடுத்துட்டார். எப்படின்னாக்க வாலங்கே நீண்டெழுந்த வல் உகிரங்கே நாலு காலங்கே ஊன்படிந்த கண்ணங்கே சால புவிராயர் கூற்று புலவீர்கள் நீங்கள் கவிராயர் என்று இருந்தக்கால். நீங்கள் கவிராயர் சொன்னீங்கன்னாக்க எங்களுக்கு வால் இருக்கணுமே, இல்லையே 4 கால் இருக்கணுமே, அது இல்லாம நீட்ட நகங்கள் இருக்கணுமே அப்படின்லாம் இல்லாம நீங்க வந்து இப்ப கவிராயர் சொல்லிக்கிறீங்களே எப்படி? அதாவது கவிராயர் சொன்னாக்க அது கவிபாட வல்லவரையும் சொல்ல முடியும், குரங்கே சொல்லணும். கவியில குரங்கு சொல்லணும். அது ஒண்ணு பிரசித்தமா இருக்கு, இன்னொன்னு பிரசித்தம் இல்லாம இருக்கு. இந்த பிரசித்தம் இல்லாத எடுத்துட்டு நீ இப்படி சொல்றாலே இது எப்படி ஒத்து வரும் அப்படின்னு. இப்ப அதே மாதிரி இப்ப நான் பார்க்க போச்சு என்ன பண்ணாக்க சில குவாலிபிகேஷன்ஸ் இந்த பிரம்மத்துக்கு இருக்கிறத எடுத்துட்டாக்க அந்த பிரம்மம் வந்து மனோமயம், பிராண சரீரம் அப்படின்னு வருது. மயம்னா என்ன அர்த்தம்னாக்க ஒரே பொருளால் ஆனது. முன்னாலே இதுல பார்த்தேன். இன்னொன்னு அந்த பொருள் இன்றும் தோன்றியது, அந்த பொருளை சார்ந்தது அப்படின்னு சொல்ற. அந்த மயங்கிறத வச்சுக்கிட்டு
இப்போ மனோமயம் அப்படின்னு சொல்லி பிராண சரீரம் அப்படின்னு சொன்னாக்க மனசுங்கிறது எங்க இருக்கு? இந்த உடம்புல உயிர் இருக்கிறச்சு. இந்த உயிருக்கும் உடம்புக்கும் ஒரு தொடர்பா இருக்கக்கூடியது, ஒரு லேபரிந்தா இருக்கக்கூடியது தான் மனம்ங்கிறது. மனம்ங்கிறது தான் இந்த உயிரை வெளியில் இருக்க கர்மாக்களை அனுபவிக்க துணையா இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற அட்ராக்ஷனை நோக்கி இழுக்கிறது மனசு தான். எப்போ இந்த ஆத்மா தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தி, மனத்தினுடைய ஒரு பகுதியான புத்தியை உபயோகப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி வெளியில கண்ணாப்பினா அலையாம உள்ள இருக்கிற ஆத்மா உள்ளே இருக்கிற பரமாத்மா நினைக்கிறதோ அப்போ புலன்கள் எல்லாம் கட்டுக்கு வரும். அவனுக்கு ஆத்ம சாட்சாத்கார தன்னுடைய ஆத்மாவை தெரிஞ்சுக்குவான், பரமாத்மாவை தெரிஞ்சுக்குவான். அது இல்லாத மட்டும் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்றோம்னாக்க வெளியில இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் தான் முக்கியமா தோன்றுது. ஸோ அதுக்கு காரணமா இருக்கிறது மனம். மனையேவ மனுஷியானம் பந்த மோட்ச காரணம். பந்தம்னா கட்டுப்படுத்துறது, மோட்சம்னா விடுபடுறது. கட்டுப்படுறதுக்கும் விடுபடுறதுக்கும் காரணமா இருக்கிறது எதுனா மனம். அந்த மனோமயம் அப்படின்னு வந்திருக்கு. அதனால இது என்ன இருக்கு? மனுஷனுக்கு தான் மனம் இருக்கு. ஆகவே மனோமயம்னாக்க நீ சொல்ற பிரம்மங்கிறது தனியா பிரம்மம் கிடையாது, ஒரு ஆத்மா தான். அப்புறம் பிராண சரீரம். பிராணன் யாருக்கு இருக்கு? பிரம்மத்துக்கு மூச்சு விட வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. ஆனா யார் மூச்சு விட்டுட்டு இருக்கா? எவன் உயிரோடு இருக்கானோ அவன் தான் மூச்சு விட்டு இருக்கான். அவன் யாரு? மனுஷன் தானே. ஆக அந்த ஆத்மா தான் அப்படின்னு ஆர்கியூமெண்ட். அதுக்கு சப்போர்ட்டிவா 2-3 சூத்திரங்கள் வருது. அது எல்லாத்தையும் எம்பெருமான ஒன்னொன்னா எடுத்து கழிக்கிறார். ரொம்ப அழகா சொல்றார். இதுல என்னன்னாக்க இது ஒரு முக்கியமான ஒரு இதே மாதிரி தான் இனிமே இருக்க போறது. இது கொஞ்சம் பெரிய சூத்திரம், பெரிய அதிகரணம். அது மட்டும் இல்லாம மீதி இருக்கிறதுக்கு இது ஒரு கருப்பொருள் மாதிரி வச்சுக்கிறாங்க. பக்கம் 71 சர்வத்திர பிரசித்தி அதிகரணம், நன்கு விளக்கப்படுதல் என்னும் களம். 12ஆம் களம் சர்வத்திர பிரசித்தி அதிகரணம் எனப்படும். இதுவரை உயிரல் பண்டங்கள் உலகின் காரணமாக முடியுமா என்னும் வேத வாக்கியங்களை பற்றி ஆய்வு நடத்தப்பட்டு அதன் விவரம் முந்தைய பகுதியில் சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இனி உயிர் பண்டம் ஆத்மா உலகின் காரணமாக இயலுமா என்பது அவ்வாறு ஐயம் தோற்றும் வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்கிறது. அதாவது கடைசி மட்டும் பிரம்மம் இல்லை. அதாவது வேதாந்திகள் தவிர்த்து பின்னால பார்த்தோமே சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சம், இந்த 5 மதங்களும் பிரம்மம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அவை எல்லாருமே சேர்ந்து நீ சொல்றதெல்லாம் பிரம்மத்தை காட்டாது அப்படிங்கிறான். இதுல வேதத்தை ஒத்துக்கிறவாதியமா வேதத்தை பார்ஷியலா ஒத்துக்கூடியவா வேண்டாம். மீதி பால கேட்க வேண்டாம். பௌத்தம், சமணம் வகைராக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். ஆனால் வேதத்தை ஒத்துக்காதவா. அதனால அவள்கிட்ட பேச்சு நமக்கு இல்லை இருக்கு. அதனால இப்போ இவா பார் நீ சொல்றிய அதுலயே அப்படித்தானே கொடுத்துருக்க, அதுக்கு தெளிவா மனுஷன் தானே காமிக்கிறது அப்படின்னு ஆக்கிவிட்டார். இக்களத்தின் கருப்பொருள் சாந்தோக்கியம். இந்த புருஷன் உபாசனத்தையே தலையாக கொண்டவன். எப்படி ஒருவன் இவ்வுலகில் உபாசனத்தை கைக்கொள்கிறானோ மரித்த பிறகு அப்படியே ஆகிறான். ஆகவே அதனால் அவன் மனோமயனான பிராணனை உடலாக உடையவனாக ஒளிபொருந்தியவனாக உபாசிக்க கடவன். அதாவது என்ன சொல்றதுனாக்க தற்கிருது நியாயம்னு பேரு. தற்கிருது அப்படின்னாக்க நீங்க என்ன செய்யறியோ அதை நீ இறந்த பிறகு அங்க போய் செய்வ. அதுக்காகத்தான் நம்முடைய விசிஷ்டாத்வைத பிலாசபியில நீ இங்க கடவுளுக்கு தொண்டு செய், உன்னால முடிஞ்ச முடியல. எத்தனையோ தொண்டுகள் இருக்கு. கோவில்ல போய் கோவில பெருமாளை தொட்டு அர்ச்சகத்திலேருந்து ஆரம்பிச்சு அவனுக்காக திவ்ய பிரபந்த பாடல்கள் வேதம் சொல்றது ஆரம்பிச்சு தான் அண்ணா ஞானத்தால் தெரிஞ்சு 4 பேருக்கு சொல்லி தரலேருந்து ஆரம்பிச்சு கோவிலை கூட்டி பெருக்கிறது அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்படி எல்லாம் ஒன்னொன்னு எல்லாமே அவனுக்கான தொண்டு தான். இந்த தொண்டுல நீ எதை செய்யறியோ அதுதான் உனக்கு பின்னால வழி தரும். அதனால நீ இப்ப சொல்லியா நீ எங்க இருக்கச்சு நீ என்னெல்லாம் பண்றியோ அதுதான் உனக்கு பின்னால முயற்சி இது தரும். சொல்ற மாதிரியா நீ இதை படிச்சிருந்தா தான் உனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறோம் இல்லையா. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நம்ம தான் படிக்கிறோம். அந்த மாதிரி அதை சொல்றாங்க. அந்த வாக்கியத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானி சாந்த உபாசீத அதகலு கிருதுமய புருஷா எது எது கிருதுரஸ்மின் லோகே புருஷோ பவதி ததேதத் பிரேத்திய பவதி ச கிருதம் குர்வீத. அதாவது all this is verily Brahman, as this is born of Brahman, as this is born of Brahman, withdrawn into Brahman, and as it is living in the Brahman, being calm, it should be meditated upon Brahman.
The Purusha is characterized by meditation. As one meditates upon Brahman here in this world, so he becomes, after departing from this world, a Purusha, therefore, should be meditate upon Brahman with conviction. அதாவது பிரம்மத்தை உபாசனம். நீ பிரம்மத்திலிருந்து வந்தவன், பிரம்மத்தை நோக்கி போக வேண்டும். ஆகவே நீ பிரம்மத்தை உபாசனம் பண்ணு. சாந்த உபாசித்த, இது முக்கியமான பாயிண்ட். தஜ்ஜலானி, தஜ்ஜலானிங்கிறதுனாக்க தஜ்ஜம், தல்லம், தன்னம். தஜ்ஜம் அதினென்றும் திறந்தவன், தல்லம் அதனால எல்லை பெற்றவர்கள், தன்னம் தனகா அதிலே நடக்க முடியும். இங்க உலகத்தில் இருக்க எல்லாமே மாறக்கூடியது, அதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை. அதனால அதை விட்டுட்டு உலகத்து இந்த பொருளுடையது, இது அப்படி இருக்கு அப்படி இருக்கு அதை சொல்றதை விட்டுவிட்டு சாந்தமாக அமைதியாக நாம் அவனை அடைய வேண்டிய இலக்கு அவன் நினைச்சுக்கிண்டு சாந்தமாக உபாசனம் பண்ணு. உபாசனம் தான் உனக்கு வழிவகுக்கும். அது முக்கியமான ஒண்ணு. அதனால அதைத்தான் திருப்பி சொல்றேன். உபாசனங்கிற கான்செப்ட் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. நம்ம 7 வாதி சொன்ன முக்கிய உபாசனம் எம்பெருமான் சொன்ன ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு முதல் சாப்டர் முதல் சூத்திரத்துக்கு பாகிச்சு சொல்லணும். அதாவது விவேகம், விமோகம், அபியாசம், கல்யாணம், அனவசாதம், அனுதர்ஷம், சத்கிரியா, அனவசாதம், அனுதர்ஷம்னு 7 கற்பால் பார்த்தோம். இந்த 7 தான் சாந்தங்கிறதுக்காக வருது. அதாவது நம்ம இப்படி இருக்கிறச்சே ஏதோ பண்றோம், உபாசனம் பண்றோமே, இது சரியா இருக்குமா இருக்காதா, இது சந்தேகம். அப்ப சாந்தம்ங்கிறது இருக்குமோ இருக்காது. அப்பா நீ இந்த பிரம்மத்துல இருந்தா வந்த, பிரம்மத்தால் தான் ரட்சிக்கப்படுற, பிரம்மத்தான் ஒடுங்க போறேன். ஆகவே உனக்கும் பிரம்மத்துக்கு தான் தொடர்பு. இந்த கண் முன்னால பாக்குறேன் இந்த உலகம் இருக்க, இதுக்கும் உனக்கு தொடர்பு இல்லை. அதனால என்ன பண்ற, அவனையே மனசை நினைச்சுக்கோ. இதனால் இதனுடைய இதுல ஏற்றவற்றை இருக்குத்தான் இருக்கும். இது ஏற்றவற்றத்தை கவனிக்காம சாந்தம் உபாசனம் பண்ணு அப்படிங்கிறது நம்முடைய இந்த வருஷம் சொல்றது. இப்ப என்ன சொல்றான்னாக்க, அவன் என்ன பண்றான், எல்லாம் முன்னாலே சொல்றேன், இந்த சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படிங்கிறதுல 2 பேருக்கும் வித்தியாசமான அபிப்பிராயம் இருக்கு. யாருக்கு? சங்கராச்சாரியருக்கும் எம்பெருமானாருக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரம்ம சர்வம் இந்த உலகத்திற்குரிய எல்லாம் பிரம்ம கல்விதம், பிரம்மத்தினாலேயே கற்பித்து கொள்ளப்பட்டவை அப்படிங்கிறது சங்கரருடைய கன்டென்ஷன். ஆனால் இதம் சர்வம் இந்த சுட்டி காட்டார் இவையாகும். அப்ப என்ன ஆச்சுனாக்க, இங்க இருக்கக்கூடிய ஒன்னொன்னும் பிரம்மம் கலு, பிரம்மமே என்றோம். முன்னாலே பார்த்தோம், பிரம்மமானது பிரம்மங்கிறது எப்படி இருக்கும்னாக்க, இருக்கிற எல்லா பொருளும் அந்த பொருள், அதுக்குள்ள ஒரு ஆத்மா, அதுக்குள்ள ஒரு பரமாத்மா. அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி. எதுக்கெல்லாம் பேரும் உருவும் இருக்கோ அதுல எல்லாத்துலயும் பிரம்மம் இருக்கு. ஆக மொத்தம் நீ என்ன பண்ற, உபாசனம் பண்றச்சு எல்லாமே பிரம்மம் தானே. ஏன் அதுக்கு இது அழிஞ்செடுத்து இது உண்டாயிடுத்து அப்படி கவலைப்படாத, அந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த சுலோகத்தினுடைய நோக்கம். ஆக சாந்தோக்கியம் 3:14 இந்த புருஷன் உபாசனத்தையே தலையாக கொண்டவர். எப்படி ஒருவன் இவ்வுலகில் உபாசனத்தை கைக்கொள்கிறானோ மரித்தவருக்கு அப்படியே ஆகிறான். அதனால் அவன் மனோமயனான, பிராணனை உடலாக உடையவனான, ஒளிபொருந்தியவனாக உபாசிக்க கடவன். ஆக என்ன பண்ணணும், என் மனசுக்குள்ள அவன் தான் உடையறான், அவன் ஒளியே நிறைந்தவன் அப்படின்னு அவனை உபாசனை பண்ணு, அவன் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். இங்கே எழும் ஐயங்கள். இங்க உபாசனைக்கு இலக்காகப்படும் புருஷன் யார்? மனோமயன் எனப்படும் ஜீவனா அல்லது பரமாத்மா? எப்ப மனம்னு சொல்றீங்களோ, மனம் எப்ப இருக்கும்? ஒருவன் புருஷனா இந்த உலகத்துல மனுஷனாகவோ ஏதோ ஒரு பிராணியாவோ பிறந்தாலும் அந்த பிராணி தான் மனம் இருக்கும். ஆக மனம் சொல்றதுனால நீ சொல்ற புருஷன்கிறது பிரம்மம் இல்லை அப்படிங்கிறது அவளுடைய இக்களத்தின் சூத்திரங்களும் விளக்கும் பொருளும். சர்வத்திர பிரசித்த உபதேசா மனோமயம் முதலியவை பிரம்மத்தையே குறிக்கும் என்பது நன்கு அறிய விளக்கப்படுவதால் இவையாகும் பிரம்மமே. மனோமயம் சொன்னாலும் அது பிரம்மத்தை தான் குறிக்கும். ஏன் சொல்ல போற, விவக்ஷித குண உபபத்தேஷ்ட தொடர்ந்து படிக்கப்படும் பண்புகள் பிரம்மத்திற்கு உரிதா. விவக்ஷணம்னாக்க விரிச்சு சொல்றது. அதுல சொல்லக்கூடிய குணங்கள் இருக்க இந்த மனோமயம் பிராணமயத்துக்கு அது பிரம்மத்துக்கு மட்டுமே பொருந்தும், ஜீவாத்மாக்கு பொருந்தாது. ஆகவே நீ மனோமயம் ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அது ஜீவன் தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாரு. அனுபவத்தேஷு ந சரீரா,
உடல் தொடர்புடைமை என்பது முக்தாத்மாவுக்கு கூட பொருந்தாது. ஆதலால் அவனும் உலகின் காரணம் அல்ல. இப்ப என்ன சொல்றாங்க ஐயா, நான் என்ன சொன்னேன்னாக்க, நான் இப்ப உலகில் இருக்க ஒருத்தனை பத்தி சொல்லலை. முக்தாத்மா இருப்பான் இல்லையா, உலகத்தை விட்டுட்டு இல்லை இந்த ஆசையெல்லாம் இல்லாம புண்ணிய பாவங்களை தொலைச்சிட்டு போயிருப்பான் இல்லையா, அவனுக்கு வச்சு சொல்லலாம் இல்லையா. அப்படி சொன்னேன்னாக்க உடல் தொடர்பு முக்தனும் கிடையாது. இப்போ முக்தனும் கிடையாதுங்கிறதுனால அப்போ மனசு நிற்க முடியாது. ஆஸ் சச் நீ சொல்ற மனோமயன்னு அவனுக்கு பொருந்தாது. அப்போ உடல் தொடர்பு ஆத்மாவை இருந்தானாக்க அவனுக்கு இந்த வினைகள் போகலை. வினை போகிற மட்டும் உடல் போகாது. ஆக மொத்தம் நீ சொல்றது இந்த எந்த வகையிலையும் இங்கே உயிரோடு இருக்க ஜீவாத்மாவோ இல்லை முக்தாத்மாவோ இந்த உலகத்துக்கு காரணமாக முடியாது. கர்ம கத்திர விபதேசாச்ச பிரம்மத்தை அடையல் செயலாகவும் அச்செயல் செய்து அடைவனாக பிரம்மமும் பிரித்து காட்டப்பட்டிருக்கிறார். இவன் சொல்றான், நீ உபாசனம் பண்ணினான பிரம்மத்தை அடைவை. இப்ப என்ன இருக்கு? 2 பொருள் இருக்கு. பிரம்மத்தை அடைவாய் 2ஆம் வேற்றுமை, நீ எழுவாய் பிரம்மத்தை அடைவாய் அப்படின்னு சொல்றதுனால அது செயல்படும் பொருளா இருக்கு. ஆக மொத்தம் 2 பொருள் இருக்கணும். நீயும் இருக்கணும், பிரம்மமும் இருக்கணும். அப்பதான் யாரை அல்லது எதைன்னு கேட்டாக்க பிரம்மத்தை. இப்போ ஒன்று அடையப்படும் பொருளாகவும் ஒன்று அடையும் பொருளாகவும் இருக்கிறதுனால 2 டிஃபரெண்ட் திங்ஸ் ஆகுது. ஆக மொத்தம் நீ இந்த மாதிரி சாந்தமாக உபாசனம் பண்ணினால் பிரம்மத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நீ சொல்ற ஜீவாத்மா இல்லை. கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுக்குறான்? ஜீவாத்மாவுக்கு. இப்போ ஜீவாத்மாவுக்கு நீ உபாசனம் பண்ணினாக்க ஜீவாத்மாவே அடைவான் சொல்ல தேவையில்லையே. அதனால 2 பொருள் தனித்தனியா காட்டப்படுறதுனால நீ சொல்ற விதானம், நீ சொல்ற மனோமயம் சொல்றது நீ சொல்ற மாதிரி பிரம்மத்தை குறிக்காது சொல்றது தவறு. பிரம்மத்தையே குறிக்கும். சப்த விசேஷா என்னுள் இந்த பிரம்மம் உரைகிறான் என 7ஆம் வேற்றுமையால் இடத்தை சுட்டி உரைபவன் என்கிற முதல் வேற்றுமையால் பிரம்மம் என்னும் வேற்றுமை சிறப்பாகும். அதுல உதாரணத்துல என்ன பண்றாங்க, இந்த பிரம்மம் எனக்குள்ள இருக்கு, நல்லா கவனிக்கணும். எனக்குள்ள பிரம்மம் இருக்கு, நான் எனக்குள்ள பிரம்மம், நான் வேற பிரம்மம் வேற இல்லையா? ஈஸியா சொல்ல இல்லையா? நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு அப்படின்னு, நெல்லு வேற அரிசி வேற தானே. 2 ஒரே இடத்துல இருக்கலாம், ஆனா நெல்லு வேற அரிசி வேற தானே. அப்ப ஆக மொத்தம் எனக்குள்ள பிரம்மம் இருக்கான் என்று சொல்றதுனால பிரம்மம் வேற தான் வேற கிளியரா தெரிகிறது. ஸ்மிருதேஷ்சன்னாக்க ஸ்மிருதிகளிலும், ஸ்மிருதினா என்ன, ஸ்ருதினா என்ன? ஸ்ருதினா காதால கேட்கப்பட்டு மட்டும் சொல்லப்படுறது ஸ்ருதி. வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேரு. ஏன்னா அது எழுதப்படவில்லை, எழுதா கிளவி. அது வாய் வழியா ஒருத்தர் காதுல கேட்டு அவர் திருப்பி சொல்ல, இப்படி திருப்பி ஒரு வாய் ஒரு காது, ஒரு வாய் ஒரு காது, அப்படி இருக்கு. அதனால பரம்பரையா அப்படி வருது. அதனால ஸ்ருதின்னு பேர் இருக்கு. ஸ்ருதி இன்னொன்னு சாசனாத் ஸ்ருதி. அது நீ இப்படி பண்ணு, இப்படி பண்ணாதே அப்படின்னு சாஸ்திரமாவும் வந்தது அது. அப்போ காதால கேட்டதை ஒருத்தன் வாயால சொல்றச்சே விட இன்னும் என்ன பண்றாங்க, அதை இன்டர்பிரட் பண்ணி சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த புக்கை படிச்சா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அது உண்மையா நல்லா தெரியுமா அப்படிங்கிற சந்தேகம். அப்ப என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் இதை படிச்சுட்டு இதை நல்லா உள்வாங்கிக்கிண்டு அவர் உங்களுக்கு திருப்பி சொல்றாருனாக்க, அவர் சொல்றச்சுனாக்க அவருடைய ஸ்மரணம் மனசுல அவருடைய நினைவுல என்ன ஏறி இருக்கோ அதை வச்சுன்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் ஸ்மிருதின்னு பேரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மனுஸ்மிருதி, அதாவது வேதத்தினுடைய கூறு பாகத்தை என்ன படிச்சுட்டு இந்த செய்யலாம், இந்த செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றவர் மனுஸ்மிருதி. மனு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது ஆகாரம் விவகாரம். ஆகாரம்னு இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது. விவகாரம்னா ஒரு 2 பேருக்கு ஏதாவது வழக்கு இருந்தால் எப்படி தீர்க்கிறது, அதாவது நடத்தை, அது விவகாரம். விவகாரம் நடப்பு நடத்தும், இதெல்லாம் எப்படி சொல்றது மனுஸ்மிருதி. அதே மாதிரி கிரீஷஸ்மிருதி. இந்த மாதிரி ஒன்று ஒரு ஸ்மிருதி இருக்கு. தக்ஷஸ்மிருதி. ஸ்மிருதினாக்க அவளுடைய நினைவிலிருந்து சொல்லப்பட்டது. அதே மாதிரி பகவத்கீதை ஒரு ஸ்மிருதி. அது பகவான் கண்ணனுடைய நினைவிலிருந்து சொல்லப்பட்டது. அதுல என்ன சொல்றதுக்கு, அதுல நான் இதா இருந்து நான் எல்லா பிராணிகளையும் நான் நடத்தி வைக்கிறேன், இவைகளை இந்த சம்சாரமாகிற எந்திரத்துல வச்சு அவளை நான் சுழட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக மொத்தம் கண்ணன் வேற, அதனால் சுழட்டப்படக்கூடிய இந்த ஜீவாத்மங்கள் வேறுன்னு தெரியுது. ஆகவே ஸ்மிருதியில் இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அர்பகௌகஸ்வாத் தத் வியபதேசாஸ்தேதி சேன்ன நிச்சாயாத்மேவம் வ்யோமவச்சா.
மிக நுண்ணிய இடத்தில் அதிபவன் என காட்டப்படுவதால் அது அறப்பெரிய பரமாத்மா அன்று எனில் அல்ல. உபாசனைக்கு இலக்காவதற்காக இவ்வாறு உபதேசிக்கப்பட்டது. இப்ப என்னன்னாக்க அடுத்தபடி சார் நீங்க என்ன சொன்னீங்க? பிரம்மம் விபு, பிரகதி பெரியது, அறப்பெரியது. அப்போ அறப்பெரியதுன்னு சொல்லிட்டு இந்த மனுஷனுடைய உடம்புல இத்தினூர்ல இருக்குன்னு சொல்றேன், எப்படி அது? அதே ஒரு புழுவில் இருக்குங்கிறாள், எப்படி அது? ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னாக்க அடுத்ததை விட்டுருங்க. மனுஷனோட உடம்புல இத்தினூட்டு இருக்குங்களே, அணு பிரமாணம் இருக்குங்கிறீங்களே, அப்படி இருக்குன்னு சொன்னாக்க இஸ் இட் பாசிபிள்? கொஞ்சம் பொய் சொன்னா அதுக்கு ஏதாவது சொல்ல வேண்டாம், பொருத்தமாக சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்க வாஸ்தவம் தான். ஆனா என்ன இருக்குனாக்க இந்த அணுவா இருக்கிறது இருக்குனாக்க இவனுக்கு தெரியணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு யானையை பார்த்ததில்லை. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு படத்துல ஒரு பேப்பர்ல யானையை போட்டு காமிக்கிறீங்க. போட்டு காமிச்சிட்டு என்ன சொல்றீங்க நீங்க அவங்ககிட்ட? இது யானை. இந்த குழந்தை எனக்கு இல்லை இல்லை இது பேப்பர் அப்படிங்கிறதா? இல்லையே. முதல்ல படிக்க இது அணில் ஆடுன்னு ஆரம்பிக்கிறோன்னு செய்ய எத்தனை குழந்தை அணில பார்த்துருக்கு சொல்ல போனாக்க இந்த காலத்து குழந்தை அணில பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் வேணா பார்த்துக்கலாம், ஆப்பிள் வேணா பார்த்துக்கலாம் அவசியமே. அந்த மாதிரி அப்போ ஒரு பெரிய பொருளை நமக்கு தெரியணுங்கிறதுக்காக சுருக்கி இதனோட காமிக்கிறது இருக்கு பாருங்க. இப்போ இன்னைக்கு பூரா 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 எல்லாம் மைக்ரோல தானே வந்திருக்கு. நீங்க எத்தனையோ விஷயங்கள் ஒரு ஒரு இதுல பென்ட்ரைவ்ல இல்லையா, மைக்ரோவா இருக்கு. இந்த புக்கை நம்ம ஸ்ரீபாஷி புக் இருக்கு பாருங்க, இது முழுக்க ஒரே ஒரு இதுல இருக்குது. எனக்கு அப்பெல்லாம் தெரியாது இதை பத்தி. இது யார் எந்த பையன் இதை எடுத்தா நான் சொன்னான், மாமா இதெல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு. அதனால நான் இவ்வளவு வருந்தி இவ்வளவு எழுதியிருக்கேன், நீ என்னவோ ஒருத்தனோட காமிச்சிட்டு இதுல இருக்குங்கிறீங்க, அதுலதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய பொருளானது நம்மால எங்க ஈஸியா தூக்கி போக முடியா இருக்கிறதுக்காக சின்னதுக்குள்ள பண்றமே, சிப்ஸ் வச்சு பண்றமே, இந்த மாதிரி மனுஷனாலே பண்ண முடியும்னாக்க பிரம்மத்தால முடியாதா? ஒண்ணு. இன்னொன்னு எப்படின்னாக்க ஆகாயம் மாதிரி இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் இங்க இருக்க சேட்டலைட்ஸ் எல்லாம் போகக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் போகக்கூடிய அதுவும் ஸ்பேஸ் தான். ஆனா நம்ம ஹிருதயத்துல அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸும் ஸ்பேஸ் தான். நம்முடைய லங்ஸ் இருக்கு இல்லையா, லங்ஸ்ல இந்த காத்தை வாங்கிக்கிண்டு வெளிவிடுறதுக்காக அது சுருங்கி விரியது, அதுவும் ஸ்பேஸ் தான். இப்ப ஏப்பா ஆகாசத்துல எவ்வளவு பெருசு இருக்க வேண்டாம், நீ உடம்பு எத்தனை எவ்வளவு சின்னது, சில பேர் குண்டா இருக்க வேண்டாம், ரொம்ப பெருசா இருக்கா இல்லையா, குழந்தைய இருக்கு இல்லையா, குழந்தைக்கு லங்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிறாங்க. அது எப்படி முடியும்? ஆகாசம் தான் பெருசு பறந்து விரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, அப்படி இதுக்குள்ள எப்படி இருக்க முடியும்? எப்படின்னாக்க இந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆகாசம் தன்னை சுருக்கிக்கிறது, அதே மாதிரி நமக்கு மூச்சு விடுறதுக்காக தன்னை சுருக்கிக்கிறது. ஆகவே எப்படி ஆகாசமானது எல்லா இடத்துலையும் விரிந்து பறந்து இருக்கு, அதே மாதிரி மிகச்சிறிய இடத்துலையும் ஆகாசமானது வெற்றிடமானது இருக்கோ, அது ஸ்பேஸ் ஆனது இருக்கோ, அதே மாதிரி பிரம்மம் இருக்க முடியும். அர்ப்பம்னு ரொம்ப குறைச்சது, ரொம்ப சொல்றது. அர்ப்ப கௌகஸ்வாத் தத் விபதேசாச்சேதி சேன நிச்சாயத்வேவம் யாமவச்ச மிக நுண்ணிய இடத்தில் அதிபவன் என காட்டப்படுவதால் அது பெரிய பரமாத்மா அன்று எனில் இல்லை. உபாசனைக்கு இலக்காவதற்காக இப்படி உபதேசிக்கப்பட்டது. உபாசனைக்கு இலக்காதல்னா என்ன அப்படின்னாக்க நம்ம அதை நினைச்சு மனசுல வாங்கிக்கணும், வேற ஒன்றும் வேண்டாம் சொல்லணும். 8 இருக்கு இல்லையா, 8 படுக்க வச்சா எப்படி இருக்கும்? அது என்ன தெரியுமா? சொல்லுங்களேன் யாராவது. நம்ம 8 போடுறோம், இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இருந்தது. இன்ஃபினிட்டி எழுது சொல்லுங்க. விளக்க முடியாது. ஆனா விளக்கிட்டு இப்ப இங்க அதாவது விளக்க முடியாதுன்னு சொல்லணும்னாக்க அது அது காமிக்கிறது ஒரு குறியீடு போகணும். அதே மாதிரி பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்க அதை நமக்கு தெரியறதுக்கு ஒரு குறியீடு வேணும். நம்ம எத்தனை கணக்குலயே ஆரம்பிக்கிறோம், இது அன்னோன் திங்ஸ் கீப் இட் அஸ் எக்ஸ் ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி அன்னோன் திங்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நம்ம வழக்குல வர்றதுக்காக இதுல வைக்கிறோம். இவ்வளவெல்லாம் வேண்டாம். நீங்க 100 ரூபா நோட்டு இருக்கு, 500 ரூபா நோட்டு இருக்கு, ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல தான் இருக்கு, ரெண்டு கிட்ட ஒரே மெட்டீரியல் தான். அப்புறம் இது 100 அது 500. That is just a token that shows this is 500, this is 100. அவ்வளவுதானே ஒழிய அதே மாதிரி பிரம்மம் அப்படிதான் இருக்கு. நம்ம வீட்டில் வச்சுக்கூடிய கிரகங்கள் படங்கள் இந்த படத்துல ஒரு சின்ன சைஸ்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ல பெருமாளுடைய படத்தை வச்சிருக்கோம்.
இதுதான் பெருமாளா? இதுதான் பெருமாள். அதான் நிற்கிறேன். இது உள்ள அடக்க முடியுமா? முடியாது. ஆனால் நான் நினைச்சுக்கணும் என்ன பண்றது? இதுதான். நீங்க ஒரு இங்கிலீஷ் நாவல்ல பார்த்தேன். மொத்தம் மிலிட்டரியில வேலை செய்யறான். அவன் ஒரு லவர் இங்க இருக்கா. அவன் இதுக்கு போறான், வார் ஃப்ரண்ட்டுக்கு போறான். குறைச்சி அவள் நினைச்சுக்கணுங்கிறதுக்காக அவளுடைய முடி, சூடான முடிய கேர்ல்டு ஹேர அதை வாங்கி சுருட்டி தன் வாட்சில் உள்ள வச்சுட்டு போறான். அவன் அப்படி சொல்றான். அப்புறம் அவன் நினைவரவரும் அது திருப்பி அதை திறந்தது, அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. இப்ப என்ன ஆகுது? இந்த முடியானது அவளை ஞாபகப்படுத்துறது. அதே மாதிரி சின்ன இடமானது அந்த பெரிய பிரம்மத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது. அதுக்காக இவ்வளவுதான் இருக்க முடியும். அதனால சின்னதா இருக்குங்கிறதுனால பெருசா இருக்கிற பிரம்மம் இல்லைன்னு ஆகிடாது. இது சின்னதா இருக்கு, இது பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது. புரியுறதா? அது புரியுறதா? இது தாக்கம் சொல்றது வந்துட்டு சொல்லுங்கம்மா. புரியுதுன்னு சொல்லு. ரைட், வெரி குட். சம்போக பிராப்திருதிச்சேன்ன வைசேஷியா. பரமாத்மா ஜீவாத்மாவுக்குள் உறைபவன் என்றால் ஜீவனுக்கு ஏற்படும் சுக துக்கங்கள் பரமாத்மாவுக்கும் ஏற்படும் எனில் அல்ல. அவன் ஜீவனும் வேறுபட்டுள்ளான். இப்ப இது முக்கியமான பாயிண்ட். இது திருப்பி இது டீட்டெயில்டா அனலைஸ் பண்ண போறோம். இருந்தாலும் இப்ப பார்த்துக்கோம். நீங்க பரமாத்மா ஜீவாத்மாக்குள்ள இருக்கான். ஜீவாத்மா எதுக்காக பிறந்திருக்காங்க? தன் கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கான். அப்ப இவனுக்கு என்ன ஆகுது? சுகம் துக்கம் என்ன ஏற்படுது. அப்போ இவனுக்குள்ள அவன் இருக்கான்னாக்க இவனுக்கு ஏற்படுறதுலாம் அந்த பரமாத்மாவுக்கு ஏற்படுது. கேட்க இல்லை, ஏற்படாது. ஏன் அப்படின்னாக்க அவனுக்கு அனுபவிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, இவனுக்கு தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. எப்படி சார் நம்புறது? ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய ஜெயில் இருக்கு, தீகார் ஜெயில் இருக்குன்னு வச்சுக்கோ. தீகார் ஜெயில யாரெல்லாம் இருக்கா? கைதிகள்லாம் இருக்கா. அதாவது சிம்பிள் இம்பர்சன்மெண்ட், ரிகரஸ் இம்பர்சன்மெண்ட், அந்த கைதிகள்லாம் இருக்கா. அதே மாதிரி அவளை பாதுகாக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் ஜெயிலர்ஸ் இருக்கா இல்லையா? ஜெயிலர்ஸ்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்கானா அவளாம் எல்லாம் குற்றம் பண்ணாமல் இருக்குமா? அவள் சம்பளம் கிடைக்குது, அவள் அங்கே இருக்கா, அவளுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த கைதிகளுக்கு அவள் கொடுக்குற தண்டனைகள் அதெல்லாம் உண்டு. ஒரே இடத்துல தண்டனை அனுபவிக்கிறவனும் தண்டனை தரக்கூடியவனு இருக்கானா இல்லையா? அதே மாதிரி அனுபவிக்க வேண்டியதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு தான், பரமாத்மாவுக்கு இந்த அனுபவம் கிடையாது. ஜீவாத்மா தன் வசம் இல்லாம பிறப்பிக்கப்படுகிறான். நம்ம யாராவது இந்த தாயாதப்ப பிறகணும்னு நினைச்சு பிறந்தோமா? சரி, அதான் இல்லை. நம்ம என்னுடைய குழந்தை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிறப்பிக்க முடியுமா? முடியாதே. ஆக இது நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒண்ணு. அது போகட்டும். நம்முடைய உடம்பு, பாடி ஸ்ட்ரக்சர், முகம் இப்படி இருக்கணும் யாரும் சொல்ல முடியுமா? அதுவா அமையிறது. ஆகவே இது இன்னொருத்தரால என் மேலே திணிக்கப்பட்ட ஒண்ணு, என்னால பண்ணக்கூடாது ஒண்ணு. அப்போ நான் இதுக்கு வசப்பட்டவன் தெரியுது. ஆனால் பரமாத்மா என்ன பண்றான்னாக்க தான் தன் விருப்பப்படி பிறக்கணும். ஏன்னா அவனுக்கு அனுபவிக்க வேண்டிய கடமைகள் கர்மா ஒண்ணு கிடையாது. ராமன் பெருமாள் தசரதனை தன் தகப்பனாக தேர்ந்தெடுத்தான். அதே மாதிரி பரமாத்மா தேவகியினுடைய வயிற்றில் பூர்வ சந்தியா, அதாவது சந்திரன் உதயமாவது போல அவன் தோன்றினான். அவனால முடியும். எனக்கு யார் தகப்பனா இருக்கணும், யார் தாயா இருக்கணும், அவனால டிசைட் பண்ண முடியும். நம்மளால முடியுமா? நம்ம எல்லாரும் பில்கேட்ஸோட பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சிடணும். முடியாதே. அதனால நமக்கு அவ்வளவு வித்தியாசம். அது நமக்கு வினையினால உடம்புகள் ஏற்பட்டுட்டே இருக்கு, திருப்பி திருப்பி சரீரம் இருக்கு. ஆனா அவனுக்கு வினையினால சரீரம் ஏற்படாத தேவையில்லை. அவன் விருப்பத்தினால் சரீரம் எடுக்கிறான். அவன் எந்த விருப்ப சரீரம்னா எடுக்க முடியும். அவனால அச்சமா இருக்க முடியும், நரசிம்மமா இருக்க முடியும். எங்கேயாவது சிங்கத்தலையும் மனுஷ உடம்பு இருக்க முடியுமா? இருக்கே. எதெல்லாம் முடியாதோ முடியாததையும் முடிவிக்கக்கூடிய அவன் அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்பா. கடிதம்னா சேர்றது, கடிதம்னா சேரவே சேராது. அந்த ரெண்டையும் சேர்த்து வைத்து பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனாக்க அவனுக்கு உண்டு. அவனுடைய சர்வஜா, சர்வவித்து, சர்வசக்தா இதெல்லாம் செய்யக்கூடியவன். அதனால அவனால முடியும், என்னால முடியாது. அவன் பரமாத்மா, அவனால முடியும். நான் ஜீவாத்மா, என்னால முடியாது. நான் செய்விக்கப்படுகிறவன், அவன் செய்பவன். அதனால ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் அவன் என்னை ஆட்சி செய்கிறான். பின்னால அந்தர்யாமி பிராமணம்னு ஒண்ணு இருக்கு. அதுல சொல்றார்,
ஒவ்வொரு பொருளும் ரொம்ப ரொம்ப தாழ்ந்த பொருள்லேருந்து ஆரம்பிச்சு உயர்ந்த பொருள் மட்டும் ஒன்னொன்னு எடுத்து இதுக்குள்ள எவன் உரைகிறானோ, எவனை அந்த பொருள் அறியாதோ, எவன் அந்த பொருளை நடத்துகிறானோ அவன் பிரம்மம், அவன் அமிர்தம், அழிவற்றவன் அப்படின்னு வருது. ஆக நமக்குள்ள உரையக்கூடிய பரமாத்மா நமக்குள்ள இருந்தாலும் கஷ்டம்லாம் நமக்கு தான் ஒழியது, ஜீவாத்மாக்கு ஒழிய அது பரமாத்மாவுக்கு கிடையாது. புரியுதா? சம்போக பிராப்தி ரீதி சேத் ந வைசேஷியா. பரமாத்மா ஜீவாத்மாவுக்குள்ள உரைபவன் என்றால் ஜீவனுக்கு ஏற்படும் சுகதுக்கங்கள் பரமாத்மாவுக்கு ஏற்படும் எனில் அல்ல, அவன் ஜீவனும் வேறுபட்டுள்ளான். இந்த உதாரணம் புரியறதுல அவங்களுக்கு ஒரு ஜெயில ஜெயிலரும் இருக்கான், கைதியும் இருக்கான். கைதிக்கு தண்டனை போய்க்கணும், ஜெயிலருக்கு அது அவன் டியூட்டி, அவன் அந்த சிரமம் 8 மணி நேரம் வேலை பார்த்தாலே அவன் வெளியில் விடுவாங்க. அந்த மாதிரி இங்கு பரமாத்மா என்று கூறப்படுவன் பிராணனற்றவன், மனமற்றவன் என்று ஓதப்பட்டிருக்கிறது. அதாவது முண்டகோபனிஷத்துல இது ரொம்ப அழகா கூறப்பட்டிருக்கு. எப்படி? दिव्यो हि अमूर्तः पुरुषः स बाह्य अप्यांतरो ह्याज अप्राणो ह्य मनः शुभ्रो ह्यक्षरम् अक्षरात् परः. The celestial Purusha, who is formless, who is pervading within and without, who is unborn, who is without vital force and without mind, and who is pure, is higher than the Samashti Purusha, who is higher than the unmanifested. From this vital force is born the mind, and all the sense organs are born. Space, air, fire, water, and earth, and suppose everything are born of this. இப்படிப்பட்ட இதிலேருந்து தான் இதெல்லாம் தோன்றித்து அப்படிங்கிறச்சு. அது தோன்றத்துக்கு காரணமா இருந்தது, நமக்கு தோற்றப்படுகிறது. ஆக இதுல இருந்து சொல்றதுக்குனாக்க மனோமயகா அப்படின்னு சொன்னதுனால பரமாத்மா என்று கூறப்படுவன் பிராணனற்றவன் மனமற்றவன் என்று ஓதப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லனாக்க நமக்கும் அவனுக்கு வித்தியாசம் என்னன்னாக்க, நம்ம மூச்சு விடணும். என்ன சொல்றோம்? பிராணன் போயிடுத்து அப்படின்னா ஆள் இறந்து போயிட்டான்னு அர்த்தம். ஆனா அவருக்கு இந்த பிராணங்கிறது ஒண்ணு கிடையாது. அது இல்லாமலே அவனை பின்னால விவரம் சொல்றச்சே, கை இல்லை ஆனா பிடிக்கிறான், கால் இல்லை வேகமா ஓடுறான். இப்போ ஆக மொத்தம் அந்த பரமாத்மாவுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி உறுப்புகள் இருந்துதான் ஒரு காரியம் செய்யணுங்கிறது இல்லை. ஆனால் நம்மளும் வேறுபட்டவன். அப்படிப்பட்டவன் சொல்றச்சே, நீ அவனை மனம்னு சொல்றதுனால அவன் இல்லை அப்படின்னு சொன்னியானாக்கா அது இல்லை, தப்பு. ஏன்னா அவன்கிட்ட தான் மனமெல்லாம் உண்டாச்சு. ஆகவே அவன் மனோமயன்னு சொன்னாக்க மனத்தில் நிறைந்தவன் அப்படின்னு எடுத்துக்கணும். அதைத்தான் சொல்ல வர. இவனை அமைதியாக உபாசிப்பாய் என உபாசத்திற்கு இலக்காக மனோமயனான ஆத்மாவையே காட்டியிருக்கிறது. இதே பிரம்மம் என கூறுவது உயர்வு நிகழ்ச்சியாகவோ அல்லது ஜீவனே பிரம்மம் என்று காட்டுவதாகவோ அமையும். இப்ப என்ன பண்றான்? பிரம்மம் இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்றவன் பாத்தியா, இவனை அமைதியாக உபாசிப்பால் சொல்றீங்க இல்லையா? அமைதியாக உபாசிக்கணும்னு என்ன அர்த்தம்? ஒரு பிரம்மம் நினைச்சுக்கிறாக்க ஒரு மனுஷனை நீ ஏன் பிரம்மம் அப்படின்னு அவன் உபாசனை பண்ணிக்கோ, நீ நினைச்சு ஒரு உயர்வு நிகழ்ச்சி. ஆஹா, ஒரு பார்த்தா ராஜாவே இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமே. அது ஜீவனே பிரம்மம் அப்படின்னு காட்டுறதுக்கா இருக்கலாம், அத்வைதம் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறார். மேலும் நான் என்று அறியப்படும் உள்ளுரை பொருளான ஆத்மாவை காட்டுகிறது. ஏனெனில் மேற்கூறப்பட்ட பண்புகளுடைமையும் ஆத்மாவும் ஒரே வேற்றுமையில் படிக்கப்பட்டுள்ளது. மனோமய பாரூபா அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் அது இந்த அவன் அந்த இதை சொல்லக்கூடிய ஆத்மாங்கிறவன் மனோமயன், பிராணசரீரன், ஒளிவிடக்கூடியவன். இப்ப என்னாச்சு? ஒத்தனை தான் சொல்றதுக்கு. இதுக்குள் எவன் இருக்கிறானோ அவன் மனோமயன், அவனே பிராணசரீரன், அவனே ஒளிவிடக்கூடியவன். இப்படி சொல்றதுனால இப்ப ஆகும்போது ஒரே வாழத்தனை காமிக்கிறது, இன்னொருத்தர் வேளாக காமிக்கலையே. ஒரே வேற்றுமை எழுவாயத்தை காமிச்சிருக்கு. ஆகவே எல்லா ஆத்மாக்களுமே பிரம்மம், அதனால பிரம்மமே எல்லாம் அப்படி தெளிவு. பரமாத்மா உயர்வர பழந்துள்ளவன் ஓதப்பட்டுள்ளது.
அங்கு இங்கு பிராணிகள் தேகத்தில் மிகச்சிறிய இடத்தில் அதிவு நான் கூறுவதால் இது பரமாத்மா இல்லை. பரமாத்மா சொல்றது விபு, எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்படி இருக்குச்சு அவனை ரெசிஸ்ட் பண்ணி இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியா நியாயம்? அது நியாயமாகாது. ஆக அது பரமாத்மா இல்லை, அது ஜீவாத்மா. ஜீவாத்மா தான் இருக்க முடியும், ஏன்னா எறும்புக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்க முடியும். அதனால இது ஜீவாத்மா தான் அப்படின்னு கண்டக்ட் பண்ணி எதிர்கட்சி சொல்றான். இவைகளுக்கு ராமானுஜத்திரம் விளக்கம்: இக்கருத்துக்கள் யாவும் தவறு, ஏனெனில் அவை திரித்து கூறப்பட்டுள்ளன. மேலே குறிப்பிடப்பட்ட முண்டக உபனிஷத்திலேயே பிரம்மம் மனோமயன், பிராணனை உடலாக கொண்டவன், தனிப்பெரும் தலைவன் ரொம்ப அழகா விரிச்சு காமிக்கிறது. எப்படின்னாக்க மனோமய பிராணசரீரே நேதா பிரதிஷ்டிதோன் ஹிருதயம் சந்நிதாய தத் விஜானேன பரிபஷ்யந்தி தீராக ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி. அதாவது எவன் ஒருவன் மனோமயனாக பிராணனை சரீராக கொண்டவனாக நிலை பெற்று இருக்கிறானோ, ஹிருதயத்துல நிலை பெற்று இருக்கிறானோ அவனை நன்னா கவனிக்கணும். ஹிருதயத்தில் எவன் மனோமயனாகவும் பிராண சரீரனாகவும் நிலை பெற்று இருக்கிறானோ அவனை தத் விஜானேன அவனை நன்கு அறிவதால் பரிபஷ்யந்தி தீராக, அதாவது தீரர்கள்னா நன்கு அறிந்தவர்கள், பண்டிதர்கள். பரிபஷ்யந்தி நன்கு பார்க்கிறார்கள். எப்படி? தீராக ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி. ஆனந்த ரூபம் அப்படின்னாக்க அவன் ஆனந்தமே உருவானவன். இந்த ஜீவாத்மாவுக்கு எப்பவுமே ஆனந்தமே உருவம் சொல்ல முடியுமா? நம்ம காலம்பரம் இருந்த மாதிரி சாயந்தரம் இருக்க மாட்டேங்குது. நமக்கு ஆனந்தம் இருக்க முடியுமோ? ஆனந்தம்னா அமைதியான டிராங்கிள் இருக்க முடியுமோ? இம்பாசிபிள் இல்லையே நமக்கு. அதனால ஜீவாத்மாவும் இருக்க முடியாது. ஹிருதயத்தில் உருவையவனாக்க ஹிருதயத்துல ஜீவாத்மாவும் இருக்கான், அவனுக்குள்ள பரமாத்மாவும் இருக்கான். அவன் பரமாத்மா ஜீவாத்மா வேறுபட்டவன் காமிக்கிறதுக்காக அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு. அதனால அவன் வேறுபட்டவன். பிராண சரீரன்னு சொன்னாக்க பிராணனை தன் சரீரமாக உடையவன் அப்படின்னாக்க பிராணனுக்கு உள்ள அவன் இருக்கான்னு தெரியுது. ஆகவே நீ சொல்ற மாதிரி இது இல்லைன்னு சொல்லாது, இருக்க முடியாது அப்படிங்கிற. புரியுறதா? புரியுது சுவாமி. சீக்ஷாவளி தனிப்பெரும் தலைவன் என்றும், தைத்திரியத்தில் சீக்ஷாவளி இதய வழியில் உள்ளுரைப்பவன், மனோமயன் ஒளி புரிந்தவன், அழிவற்றவன் என்றும், நாராயண அனுவாகத்தில் இதயத்தில் உள்ள அவனை எவர்கள் தங்கள் பேரறிவினாலும் மனத்தினால் அறிகிறார்களோ அவர்கள் அழியாமையை அடைகின்றனர். மனசுக்குள்ளே அவன் இருக்கான். வேடிக்கை என்னன்னாக்க நம்ம உடம்பு, அதுக்குள்ள ஆத்மா, அதுக்குள்ள பரமாத்மா. இந்த ஆத்மாவுக்கு உடம்புக்கு தொடர்பட்டது மனம். இந்த மனம் உடம்பு வெளியில் இருக்கிறதுனால, உடம்போட சேர்ந்து இருக்கிறதுனால உடம்பு போன வழியே நம்ம இழுக்கிறது. எல்லாம் நான் பண்றதுதான் உடம்புக்காக. பசிக்கிறது உடம்புக்காக, வெயில் அடிக்கிறது போத்திக்கணும், மழை பெய்யறது கொடை பிடிச்சிக்கணும், இதெல்லாம் உடம்புக்காகவே பண்றது. இப்போ அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல வேரியஸ் பொருள் இருக்க எல்லாத்தையும் அட்ராக்ஷன் இந்த மனசு தான் ஏற்படுத்துறது. அப்படி இந்த மனசனால வெளியில் நோக்கி இழுக்கப்படாம உள்ள எவன் ஒருவன் இந்த ஆத்மாவுக்குள்ள உரையிறானோ அவனை நோக்கி போச்சுனாக்க அப்ப என்ன தெரியும்? அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க அவன் தனி இதய ஒளி உள்ள மனோமயன். அவனுடைய ஒளி இருக்கே, நம்ம கண்ணை குருடாக்கூடிய ஒளி, வெளியில பார்க்கறதுலாம் இந்த ஒளி தெரிய மாட்டேங்கிறது. ஒளி பொருந்தியவன், அழிவற்றவன் என்றும், இதயத்துள்ள அவனை எவர்கள் தங்கள் பேரறிவினாலும் மனத்தினால் அறிகிறார்களோ அவ தன் உண்மையை தான் யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவர்களெல்லாம் அறிகிறார்களோ அவர்கள் அழியாமை அடைகின்றனர். அவர்களுக்கு அமிர்தத்துவம் பகுதி. அமிர்தத்துவம்னாக்க அழிவின்மை கிடைக்கிறது. இத இங்க திருவாய்மொழியில பார்க்கலாம். ஆழ்வாருக்கு தன் மனத்தினால பிரம்மத்துடைய சாட்சா்காரம் கிடைச்சது. எப்பெல்லாம் கிடைச்சதோ அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார். பிரம்மத்தை போற்றி பாடுறார். எப்போ அவர் கண்ணுக்குள்ளேயே தெரியறதுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாருனாக்க அதை நல்லா அனுபவிச்சுட்டு அங்க பிரம்மம் மறைஞ்சுடுறது. மறைஞ்ச உடனே கண்ணை திறந்து பார்க்கிறார். பார்த்தா இந்த உலகம் தெரியுது.
ஐயோ இந்த உலகத்தை திருப்பி இருக்கேன்னா இத்தனை சந்தோஷமா இருந்தேனே இது போயிட்டே அப்படின்னு ஒவ்வொரு அழ ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய அனுபவம் இவ்வளவு நல்லா இருந்ததுன்னு 10 பேருக்கு புத்தி சொல்லி எப்பா நீங்களாம் இந்த மாதிரி வாங்கும் அப்படின்னு நம்ம திருத்த முயற்சி பண்றாரு. ஆகவே அவருடைய பாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க பிரம்மத்தினுடைய காட்சி, அதனுடைய மேன்மையை பற்றி சொல்றது, அது கிடைக்காட்ட ஒவ்வொன்று அழறது, மக்களை பார்த்து நல்லது சொல்றது, நல்லது திருத்த முயற்சி பண்ணி எப்படியாவது ஒன்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக தானே தலைவி நிலை அடைஞ்சு அவன் தலைவனாக வச்சு பாடுறது. இப்படி இந்த மாதிரி மாறி 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 வரும். ஒரு சென்சாடல் மாதிரி வரும் திருவாயூர். அதுல இந்த சாந்தோக கருத்துகள் முழுக்க வந்திருக்கு. அதனால திராவிட வேதசாகரம்னு சொல்றோம் திருவாயூர் என்றும். முண்டகம் கண்களுக்கும் வாக்கிற்கும் எட்டாத அவன் மிக தூய்மையான மனத்தால் மட்டும் அறியப்படுகிறான். அதாவது அவன் நீ அவன் நேர கண்ணரை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா கண்ணனை நீ கேட்கிறான் அர்ஜுனன், நான் அது இது நம்ம பிரமாதம் சொல்லிட்டு இருக்கியே, அப்படி சொல்லக்கூடிய நீ எப்படி உண்மையா இருக்க? எனக்கு காமி. சரி நீ கேட்கிறேங்க காமிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீ இந்த கண்ணு இருக்கியே, இந்த கண்ணை வச்சு பார்க்க முடியாது. ததாமி நிஜம் சக்ஷு, உனக்கு வேற வேற தேவலோகம் தெய்வீகமான கண்களை உனக்கு தரேன், நீ அதை பாரு அப்படிங்கிற. நான் சக்ஷுஷா கிரகத்தே நாபி வாச்சா நானியத் தெய்வ தபசா கர்மணாவா ஞான பிரசாதேன விசுத்தாத்ம சத்தஸ்தம் தம் பசியதே நிஷ்கலம் மனோ தியான மனஹ தியாயமானஹ. என்ன பண்றான் அவனை? எப்படி அறியலாம்னாக்க, நான் சக்ஷுஷா கிரகியத்தே, கண்கள் அவனை அறிவதில்லை. நாபி வாச்சா, வாக்கினாலும் அவன் அடைய முடியாது. நான்யை தெய்வை தபசா கர்மனாவா, வேற ஏதாவது ஒரு தபஸ் பண்றதுனாலேயோ ஒரு கர்மத்தினால செயலாலேயோ அவன் அடைய முடியாது. ஆனா ஞான பிரசாதேன விசுத்தாத்மா, அவனால கொடுக்கப்பட்ட ஞானத்தினால சுத்தமான ஆத்மாவிலேயே அவனை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் நிஷ்கலம் தியாயமானகா, அவர் எந்த விதமான குறைகளும் அல்லாமல் அவனை தியானிப்பவர்களாக ஆகிறார்கள் அப்படிங்கிறார்கள். இதுல இருந்து எடுக்கிறானோ அந்த உபனிஷத்துலேயே இது தொடர்ந்து வந்திருக்கு. ஆகவே நீ முன்னையும் பார்க்காம நடுவுல இருந்து எடுத்துக்கிட்டு இது இப்படித்தான் சொல்றது தப்பு அப்படிங்கிற. கௌஷீதகி பிராணனை உடலாக கொண்டவன், துணையுடன் ஆத்மா வெளிக்கிளம்புகிறான். இது இன்னொன்று பின்னால கடைசி சாப்டர் பார்க்க போறோம். இந்த உடல் அவனுக்கு ஆத்மா கிளம்புறதுக்கு முன்னால எப்படி ஆறுது, ஆத்மா கிளம்புறச்சு என்ன நேர்றது, ஆத்மா எப்படி போறான் அப்படின்னு சொல்றார். அது சொல்றச்சே சொல்றார். பிராணனை உடலாக கொண்டவன் துணையுடன் ஆத்மாவை வெளிக்கிளம்பும். பிராணனை உடலாக கொண்டவன் சொல்றச்சே பரமாத்மா. உள்ள ஒரே இருட்டா இருக்கும், வெளியில போறச்சே ஒரு நாடி ஹிருதயத்தில இருந்து உச்சந்தலைக்கு போறது, அதுக்கு பேர் சுஷும்தான் பேரு. இந்த சுஷும்னா நாடி வழியா யார் போறாளோ அவன் தான் திரும்பி வராத பரமபத்தை அடைகிறான். மற்ற நாடிகளில் போறவெல்லாம் திரும்பி அடுத்த பிறப்புகள் எடுக்கிறான். அப்போ இந்த பிராணன் இங்கேருந்து கிளம்புறச்சே எல்லா பொறிகளும் அடங்கி போயிடுத்து, அதுக்கு தனியாக கண்ணெல்லாம் கிடையாது. அப்போ எல்லாம் சூக்ஷமா இருக்கு. அப்போ என்ன பண்ணும்? ஒரு இருட்டா இருக்கு உள்ளுக்குள்ள. அப்போ என்ன பண்றாங்க? ஹிருதயத்தில் உரையக்கூடிய அந்த பரமாத்மாக்கானே இவன் தியான உபாசனைகளால சிறப்பு பெற்றவனாக இருந்தானால் அவனுக்கு அந்த சுஷும்னா நாடியை, ஹிருதயத்திலிருந்து உச்சநிலைக்கு போகிற நாடியை ஒளிவிட செய்கிறான். அது வழியாக இந்த ஆத்மாவை அனுப்புறான். அது வழியா போய் வெளியில போய் உச்சந்தலை வழியா வெளியில போய் சூரியனோட ரஷ்மி, சூரியனுடைய கதிர்கள் இருக்கு, அதை பிடிச்சிட்டு போய் சூரிய லோகத்தை அடைஞ்சு அப்படி வரிசையா போறது அந்த வரிசை காட்டப்படுறான். ஆக அவன் எவன் ஒருவன் தன் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளிமயமான ஆத்மா அறிகிறானோ அவன் தான் திரும்பி வராத உலகத்தை அடையிறான் அப்படிங்கிறது அது இருக்குது. என் இதயத்தில் இருக்கும் ஆத்மாவே பிரம்மம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே பிரம்மம், மனம், பிராணன், ஆத்மா இவற்றுக்கு பற்றுக்கூடாய் அவற்றை உடலாக கொண்டு அவற்றினுள் உயிராக வதிப்பவன் என்று தெளிவாகிறது. இப்ப என்ன பண்றது? சொல்ற எல்லாமே அவன் பிரம்மத்தை சொல்றது. மனம், பிராணன் எல்லாமே அவனைத்தான் காட்டுறது. ஆகவே மனோமயன்னு சொன்னாக்க ஜீவாத்மா அப்படின்னு சொல்லாதே, அப்படி அவனை அமைதியாக உபாசிப்பாய் என்று
என்ற விதி காரணங்களை மிக நுண்ணியவனாகவும் காரியங்களை அறப்பறந்தவனாகவும் இருத்தலை அறிந்து இவ்விரு எதிர்த்தாளர்களை குழப்பம் அறியாது அமைதியாக உபாசிப்பாய். இப்போ என்னன்னாக்க சாந்த உபாசித தஜலானி சாந்த உபாசித அப்படின்னாக்க அவன் தான் உலகத்தை படைச்சான், காக்கிறான், அழிக்கிறான். இப்போ அவன் உபாசனை பண்ணுன்னு சொன்னாக்க, சார் என்ன சார் நீங்க சொல்ற சரியில்லையே எப்படின்னாக்க, இவன் என் மனசுக்குள்ள நான் என் ஹிருதயமே சின்னது, ஹிருதயத்துக்குள்ள ஒரு சின்ன இடம், அதுல ஜீவாத்மாக்குள்ள இருக்கான் இவ்வளவு சின்னன்னு சொல்றேன். ஆனா அவன் அறப்பறந்தவன் பெரியவன் சொல்றேன். இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு வித்தியாசமா இருக்கு. இது மனசு என்ன இருது, இட்ஸ் ஆசிலேட்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. அப்படி இருக்கச்சே நீங்க எப்படி சார் நான் உபாசனை பண்றது, எதை நினைச்சுக்கிறது? நான் சின்ன நினைச்சேன்னா பெருசு ஞாபகம் வருது, பெருசா நினைச்சா சின்ன ஞாபகம் வருது. அதாவது ஒருத்தருக்கு ஒரு நாட்டு வைத்தியம் மருந்து கொடுத்தான். இந்த மருந்து சாப்பிடுச்சு குரங்க நினைச்சுக்காதே, நினைக்காம சாப்பிடு அப்படின்னு. என்ன பண்ணா, மருந்து சாப்பிட போச்சு, வைத்தியர் எதையும் நினைச்சுக்க வேண்டாம் சொன்னாரு அப்படின்னு சாப்பிட எனக்கு கொண்டு வந்து அந்த மாதிரி ஆயிடுறது நமக்கு. அப்படி இருக்கக்கூடாதுனாக்க கவலைப்படாத. எவன் உன்னுடைய இருதயத்துக்குள்ள அணுகளும் தான் இருக்கானோ அவனே தான் எல்லாத்துக்கும் வெளியில எல்லாத்துக்கும் பரபரமான இருக்கணும். ஆகவே ரெண்டும் ஒரு தான். நீ இதை போட்டு அலட்டிக்காம நீ அவனையே நினைச்சு சாந்தமாக அமைதியாக உபாசிப்பாய் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு. நான் என்று அறியப்படும் ஆத்மா பரமாத்மாவென்றது எனில் பிரம்மன் முதல் புல் ஈராக எல்லா உயிர்களுக்கும் இவ்வுணர்வு உண்டு. அவை யாவும் தத்ன நிலையால் அறியாமையால் மூடப்பட்டு பிறக்கின்றன. இந்த நான்கிற ஆத்மா இருக்கு இல்லையா, நான் சொல்ற முடியாது, நான் சொல்றேன் கேட்க மாட்டேன். ஐ சே யூ டூ இட் அது போன்ற ஆர்டர் பண்ண முடியாது. இந்த ஐங்கிறது எது? இந்த ஜீவாத்மா. அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மாவ நிச்சயமா இல்லையே. எந்த ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவுக்கு என்னைக்காவது ஆனந்தம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் தொந்தரவு தானே இருக்கு உனக்கு. ஏதோ மகிழ்ச்சி இருக்கு, துயரம் இருக்கிறது, அப்படி வருது இல்லையா? அப்ப ஆகும்போது அது பரமாத்மா இல்லையே. அது மாதிரி தத்தம் வினையால் அறியாமையால் மூடப்பட்டு பிறக்கின்றன. இதற்கு மாறாக பிரம்மம் எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல வினை தொடர்பற்ற அவித்தியை தீண்ட இயலாத தாட்சிகள் யாவற்றும் எதிர்த்தட்டானது என விவரிக்கப்பட்டிருக்குது. இந்த விவரமா சொல்றச்சே நீ சொல்றிய இந்த இடங்களை தொடர்ந்து வரல, என்ன சொல்றீங்கன்னாக்க இதுக்குள்ள இருக்கிற பிரம்மம் இருக்க இது மாதிரி இல்லை, இன்னும் ஆத்மா மாதிரி இல்லை. அதுக்கு கர்மா கிடையாது. அது சர்வஜா சர்வசக்தா, எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கச்சே அந்த பிரம்மம் இந்த கர்மா தொடரப்படியாது. அதனால அதுதான் எல்லாத்தையும் நடத்துறதுன்னு சொல்றதுனால நீ சொல்ற மனோமயன் பிராண சரீரன்னாக்க மனத்தினால் மட்டும் அறியப்படக்கூடியவன். பிராண சரீரன் மூச்சை தன் சரீரமாக வச்சு 10 வேளை பிராணியை மூச்சு விட செய்கிறான். பிராணயத்தி ஈத்தி பிராணின்னு பாருங்க, பிராணாதிகரணத்துல பார்த்தோம். அதனால அப்படி பண்றான். அதனால நீ நீங்க சொல்றதுக்கு சொல்லப்படுறது பரமாத்மா தான். சில இடங்களில் முக்தி அடைந்த ஜீவன் பரமனை ஒத்து ஆனந்தம் அடைவதால் பரமனை குறிப்பிடப்படுகிறான். ஆனா என்ன இருந்ததுனாக்க முக்தி நிலை வந்துட்டு இல்லையா, முக்தி நிலை வரைச்சு அவனுக்கு இந்த விரைகள் தான் போயிடுறது. விரைகள் தான் போனாங்கனாக்க இந்த உலக முட்டையை தாண்டிட்டு வெளியில போய் இங்க விரஜைன்னு ஒரு நதி இருக்கு, இந்த விரஜைங்கிற நதியில குளிச்சுட்டு அங்க போனான்னாக்க அவனுக்கு இந்த சரீரம், அதாவது திருப்பி திருப்பி பறக்கக்கூடிய சரீரம் கழிஞ்சு போயிடும். அதுக்கு பதிலாக திவ்ய சரீரம் கிடைக்கிறது. இந்த திவ்ய சரீரத்தை எடுத்து நாங்கள் போனான்னாக்க சக பிரம்மணா விபஸ்சி தேதி, பிரம்மாவுக்கு பிரம்மனுக்கு பிரம்மத்திற்கு என்னென்ன ஆனந்தம் உண்டோ அந்த அளவு ஆனந்தத்தை தானும் அனுபவிக்கிறான். அங்க பிரம்மமும் இருக்கான், இவனும் இருக்கான். அந்த ஆனந்தத்தை தானும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. ஆயின் இத்தகைய ஆன்மாக்கள் அளவிறந்தவையாதலால் ஒன்றையான பிரம்மம் இந்த மாதிரி ஆத்மா இருக்கே, முக்தாத்மாக்கள் இருக்கு, அதெல்லாம் பரமாத்மாவோட வேறுபட்டது. அது நிறைய இருக்கு. அதனால பரமாத்மாவும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் சொல்லுமா, கிளாஸ் முடிச்சு பார்க்குறேன். சரிம்மா, நான் பார்க்குறேன், அப்புறம் பார்க்குறேன். ஆத்மாக்கள் அளவிருந்து ஆகலால் ஒன்றையான பிரம்மமாக ஆகது இயலாது. இப்போ நமக்கு ஜீவாத்மா எடுத்துன்னு வச்சுக்கோ, ஒருத்தருக்கு தனித்தனியான விருப்பு வெறுப்புகள் இருக்கா இல்லையா? கணவன் மனையாவே இருக்கட்டும், இல்லையா தாயும் பிள்ளையுமா இருக்கட்டும், இல்லையா சகோதரர்களா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி,
எல்லாருக்கும் ஒரே மாதிரி விருப்பு ஒரே மாதிரி வெறுப்பு இருக்கா? இல்லை. ஆனால் பிரம்மத்திற்கு என்னைக்கும் விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, ஆனந்தமே உள்ளது. இப்படிலாம் அவனுக்கு இருக்கே. அப்ப ஆக மொத்தம் இந்த ஆத்மா தான் அதுன்னு சொன்னாங்க. அதுக்கு எவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு, ஒத்து வர முடியாது அது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஜீவர்கள் தனித்தனியாக உடல்களுக்குள் தனித்தனி ஆத்மாவை உரைதல் காணப்படுகிறது தவிர ஒரே ஆத்மா. இந்த ஆத்மாவெல்லாம் சேர்ந்து ஒரே ஆத்மாவை போறதானாக்க நோ, அப்படி கிடையாது. இது வேற அது வேறதான். ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவை உரைபவன் பரமாத்மா ஒருவனே என்று காணப்படுகிறது. தொடர்ந்து ஓடப்படும் பண்புகள். மனோமயன், தூய மனத்தால் மட்டும் அறியத்தக்கவன். பிராண சரீரன், உயிர்கள் யாவற்றையும் உடலாக கொண்டவன். பிராணசரீரன் பிராணிகள் யாவற்றையும் தன் உடலாக கொண்டவன். முன்னாலேயே பார்த்தோம், திருப்பி திருப்பி பார்த்தோம். பிராணிகள் எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரம், உயிரல் பொருள் எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரம். அப்படிப்பட்டது. பாரூபா, நிகரற்ற எழில் மிக்க தெய்வீக சிறப்புடைய ஒளி பெருந்தியவன். ஒளின்னு சொல்றச்சே ஞானம், ஒளி. நம்ம சொல்றச்சே இதெல்லாம் சினானிமஸ். கண்ணு, ஒளி, அப்புறம் சூரியன், இதெல்லாம் ஞானம் வச்சிருக்கணும். அவன் நிகரற்ற ஒளி. நம்ம ஜீவாத்மாக எப்படி சொல்ல முடியுமோ? ஒளி பந்தம் இல்லையே, அவன் தான் ஒளி கிடையாது அவனுக்கு. சத்திய சங்கல்பகா, தவறா முனைப்புடையவன், எண்ணியதை நிறைவேற்றி மாற்றல் படைத்தவன். நம்ம நினைச்சவன் நடத்த முடிகிறதா? நம்மால இடத்துக்கு பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பிரம்மாண்ட சயின்டிஸ்ட் நிறைய படிச்சவா, A to Z படிச்சவா இருக்கா. அவள் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு சேட்டலைட் அனுப்புறான். ஆனா எல்லா சேட்டலைட்டும் அவளுடையது ஆறுதா? ஏன்? ஏதோ கோளாறு வந்துடுது. அவள்லாம் தப்பா பண்ணிருப்பாளா? நிச்சயம் பண்ணிருக்க மாட்டான். ஆனா நன்னா பண்ணியிருந்தாலும் ஏன் கோளாறு வருது? ஸோ அவளுக்கு மேல ஒண்ணு இருக்கு. இப்ப பார்த்தோமே, யாரும் ஒரு அம்மா அங்க போயிட்டு 6 மாசம் கழிச்சு வந்தாலும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆறுது இல்லையா? இவெல்லாம் சயின்டிஸ்ட் அறகுறையா படிச்சவளா இல்லையே. இருந்தாலும் அவர்களாலேயும் விளக்க முடியாத பண்புகள் சிலது உண்டு அப்படின்னு தெரியுது இல்லையா? அது அவன் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆகாச ஆத்மா, வான்வெளியை போல பறந்தும் எங்கும் நிறைந்தும், அப்படியே பறந்தும் எங்கும் நிறைந்தும் தானும் ஒளிந்தும் மற்றவற்றை ஒளிர்ச்சி. ஆகாச அதிகாரத்துல பார்த்தோம். ஆகாசதே, அவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான், எல்லா இடத்தையும் ஒளிவிட செய்யறான், தானும் ஒளிவிடணும். சர்வ கர்மா, ஏனையவர்களால் இயலாத உலகை ஆக்கல், அழித்தல் போன்ற செயல்களை செய்வான். அவனால் அது மட்டும்தான் முடியும், உலக ஆக்க முடியும். பின்னால கடைசி சூத்திரத்துக்கு முன்னால பார்க்க போனோம். இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கூடிய பெரும் பேர் என்னன்னாக்க, அவனை ஒக்க ஆகுதல். என்ன? அவனால உலகத்தை படைச்சு காத்து அழிக்க முடியும், நமக்கு அது முடியாது. அதை தோத்து மற்ற பண்புகள் அவங்களுக்கு சேர்த்தவா வருது. லோக வியாபார வர்ஜம் அப்படின்னு சூத்திரம் வருது, அது மட்டும் பார்க்கப்படணும். அப்போ அந்த ஸ்பெஷாலிட்டி அவனுக்கு மட்டும்தான் உண்டே தவிர்த்து மற்ற பேருக்கு முடியாது. சர்வ காமகா, எல்லா பிராணிகளாலும் எல்லா நிலைகளாலும் விரும்பி நுகரப்படணும். ஏன்னாக்க எனக்கு ரொம்ப பிடிக்குது, அல்வா பிடிக்குது, நான் சாப்பிட்றேன் அப்படின்னாக்க, இந்த அல்வா பரமாத்மா தான், நான் விரும்பி சாப்பிட்றேன். நான் எதெல்லாம் விரும்புகிறேனோ அதுவும் பரமாத்மா தான். ஏன்? அவன் பரமாத்மா இருக்கிறத விருப்பப்படுறான். எந்த பொருள் விரும்பினாலும் அதுவும் பரமாத்மாவை இருக்கிறதுனால எல்லாராலையும் விருப்பப்படும். ஏதோ ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா? அது சர்வ கந்தகா, உடலில் காணப்படும் துர்நாற்றம் சிறிது மற்றும் மிக விரும்பப்படும் நறுமணமே நிறைந்தவன். ஒரு முக்கியமான ஒண்ணு, நம்ம உடம்புல இருந்து நம்ம நினைச்ச வாசனையாக தான் சாப்பிடணும். நம்ம எத்தனையோ அதுக்கு என்னென்னோ எசன்ஸ் எல்லாம் போட்டு பழிச்சு கம்முன்னு வாசனையாக சாப்பிடும். இப்படி சாப்பிடுச்சு நாத்தமெல்லாம் சாப்பிட முடியாது, நமக்கு சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம உடம்பு வெளியேறதுலாம் எப்படி இருக்கு? எல்லாமே நாத்தமா தானே இருக்கு. உடம்பு வாசனையா இருக்கிறது நாத்தம் ஆக்கக்கூடியதா இருக்கு, வேர்வையிலேருந்து ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கச்சே அவனுக்கு அப்படி இல்லை, எல்லாமே வாசனையா மட்டும்தான் இருக்கு. வாசனை மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து நல்ல நல்ல நறுமணத்தோட இருக்குமே தவிர்த்து அவன்கிட்ட துர்க்கந்தம் சேர்ந்து கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட துர்க்குணங்கள் எதுவுமே கிடையாது. நமக்கு துர்க்குணங்கள் இருக்கு, அதனால இப்படி ஆகுது. அவனுக்கு துர்க்குணங்களே கிடையாது, அதனால சர்வ ரசகா, அதே போல் நச்சுவையா ஆனவன். அவன் சொல்றான் இல்லையா, அவன் சொல்ற ரசோவை சகா ரசக்கியவாகம் தத்வானந்தி பவதி. அவன் எல்லா வகையாலும் ரசித்து அனுபவிக்கத்தக்கவன். அவனை அடைந்து இவன் ரசிக்கிறான் அப்படின்னு வருது. அது மாதிரி சர்வ ரசகா, நச்சுவையா ஆனவன். அப்பியாத்தகா, இவை யாவையும் தன் பண்புகளாக தனக்கு உரியதாக கொண்டளவு. இதெல்லாம் இருக்கே,
இது இவனுக்கு மட்டும்தான் உள்ளது. அப்ப ஆக மொத்தம் சாதாரண ஆத்மாவுக்கு இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி இருக்கக்கூடிய இவனுக்கு தான் இதெல்லாம் இருக்கு. ஆகவே நீ சொல்ற மாதிரி ஜீவாத்மா அல்ல. இப்படி யாவற்றில் மேம்பொருளாக இருக்கணும், தன்னை தரிக்கிக் கொள்ளாதவன் அல்லது வேண்டுதல் வேண்டாமை இல்லான் ஆகியால் யாருடனும் பேச வேண்டிய கட்டாயமற்றவன். இப்படி இருக்கிறவனுக்கு நம்ம ஏன் பெருமை பேசிக்கிறோம்? நானா கண்டு இதை முடிச்சேன், ஒரு பெருமை தலை நிமிதிக்கிறோம். எதுக்காக? பிரத்தியார் அதை பண்ணல. ஏன்னா என்ன போல நிறைய பேர் இருக்கா, அவ பண்ணல, நான் பண்ணியிருக்கேன், ஆகவே நான் சிறந்தவன், அந்த கர்வம் எனக்கு வருது. ஆனா அவனுக்கு யாருமே அவனை போல யாருமே இல்லையே. அந்த கர்வப்பட வேண்டிய தேவையே இல்லையே. அன்னைக்கு ஏதோ 10 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு 1000 ரூபா சம்பளம் வாங்குறேன். ஆஹா, நான் இப்படி படிப்படியா முன்னேறி 1000 ரூபா சம்பளம் வாங்குறேன். ஒருத்தன் கோடி கோடியா சம்பளம் வாங்குறான். அவன் ஆஹா, நான் அப்படி பற்றி அந்த பெரும் பேச்சுக்கு வர வேண்டும், கோடியில் தான் படுத்துட்டு இருக்கேன், இந்த 10 ரூபாயோ 100 ரூபாயோ எனக்கு மேட்டரா இல்லையே எனக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவனுக்கு தரிக்கிக்க வேண்டிய, தன்னை இப்போ போஸ்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது. அதனால நமக்கு மக்களுக்கு தற்பெருமைங்கிறது இருந்துன்னு தானே இருக்கு. மற்ற பேர் நம்ம புகழ் நினைக்கிறது இருக்குதானே இருக்கு. அவ்வளோலாம் எனக்கு ரொம்ப சிம்பிள் திங். தன்னை மற்ற பேரோட வசதியா இருக்கிறது குணம் சின்ன குழந்தையிலேருந்து உண்டு. ஒரு குழந்தை 3ஆம் கிளாஸ் படிக்கிறது வச்சுக்கோ, 2ஆம் கிளாஸ் படிக்கிறது அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படிங்கும் எனக்கெல்லாம் தெரியும், அதுக்கெல்லாம் தெரியும் மாதிரி. இது அந்நியருந்து இன்னி மட்டும் இருக்கு. தன்னுக்கு கீழே இன்னொரு ஜீவாத்மாவை சொல்றதுக்கே இது இயல்பாக இன்டியூட்டிவா இருக்கக்கூடிய குணம். அப்படிலாம் இல்லாம அவன் தேவையே இல்லை. அவனுக்கு தெரியும் இது எல்லாம் தனக்கு கீழேதான், இது மேல கிடையாது. தனக்கு மேல இன்னொருத்தன் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை அவனுக்கு. அதனால இந்த குணங்கள் அவர் கிடையாது. இந்த பண்புகள் எந்த ஜீவனுக்கு பொருந்தாதாகியால் இது ஜீவனாக இருக்கலாமா என்ற ஐயம் எழுவதே அறிவின்மை. எங்கும் நிறைந்த எவனை நுண்ணியவன் கற்புலனாகவும் பிராணிகள் உதைத்துள்ளவன் என்று ஞானிகள் நன்கு அறிகின்றார்களோ என்று கூறுகிறது. அப்போ எங்கும் நிறைந்தனாக்க நான் ஜீவாத்மா, நான் எங்க இருக்கேன், இங்க இருக்கேன், 201 நீ சூத்ரா ஸ்ட்ரீட்ல தான் இருக்கேன். நான் இதே நேரத்துல சென்னையில் இருக்க முடியுமா, பெங்களூர்ல இருக்க முடியுமா, அமெரிக்காவில் இருக்க முடியுமா? முடியாது. அவன் இங்கேயும் இருக்கான், அங்கேயும் இருக்கான் ஒரே நேரத்துல. அது என்று ஞானிகள் நன்கு அறிகின்றார்கள் என்று கூறுகிறது. இங்கே பரமாத்மாவுக்கு எங்கும் நிறைந்த நிலையும் பிராணிகள் இதயத்தில் வசிக்கும் நுண்ணிய நிலையும் ஞானிகளால் அறியப்படுகிறது. இது யாரால தெரியும் அப்படின்னாக்க, நல்ல புத்தாரிக்கு அவன் எல்லாரும் நினைச்சிருக்கான், அதே சமயத்தில் எங்கேயும் இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியும். அதாவது பேரறிஞர்கள் தம் மனத்தில் நிறுத்தி உபாசிப்பதற்காக இதயத்தில் உள்ள நுண்ணிய நிலை காட்டப்பட்டுள்ளது. அப்ப என்ன அர்த்தம்? வெளியில தான் இருக்கான் அப்படின்னாக்க உள்ள இல்லைன்னு ஆகுது. அது இது பண்றா எங்க அந்த பிரச்சனை போயிட்டது பாருங்க. எங்க தெரிஞ்சவனாக்க எனக்கு உள்ளே இருக்கணும், வெளியில இருக்கணும். அதுக்காகத்தான் கடை உள் அப்படின்னாக்க எல்லா பொருளும் கடவுள், எல்லா பொருளுக்கும் உள்ளேயும் இருக்கு. கடவுள் அதான் கடவுள் தமிழ் வார்த்தை. இது ஈக்குவல் பார்த்தீங்கன்னாக்க நாராயணன், நாராயணம் அயனகா, நாரம் அயனகா, நாராயணம் உலகங்களின் தொகுப்புக்கெல்லாம் அயனம் இருப்பிடமானவன், அதாவது எல்லா உலகங்களையும் தன்னுடன் கொண்டவன். நாரம் உலகங்களை 2ஆம் வேற்றுமை, அயனகா தன் இருப்பிடமாக கொண்ட, எல்லா பொருளும் உள்ளேயும் உரைபவன் தான், எல்லா பொருளும் வெளியிலையும் இருப்பவன். கடவுள்கிற வார்த்தைக்கு ஈக்குவலா சம்ஸ்கிருதம் நாராயணன். அந்த மாதிரி இந்த நிலைமை அவன் ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும். எனக்கு என் ஆத்மாவை தோத்து இன்னொரு ஆத்மாவுக்குள்ளே இந்த வெளியே இருக்குது, உயிருக்கு வழி இல்லை. இக்கருத்து 7வது சூத்திரம் நன்கு உறுதி செய்யப்படுகிறது. அதாவது ஆகாயத்தை போல் எங்கும் பறந்திருந்தாலும் அது மீச்சிறு வழியிலும் நீக்கவன் நிறைந்திருப்பது போல காட்டப்பட்டுள்ளது. இந்த மீச்சிறு வழி பேர் தகராகாசம் பேர். நம்ம இந்த உபனிஷத் பெயர் பரலாசில வச்சு தகரம் தகரம்னா மிக அற்பமானது. எவ்வளவு சின்ன இருக்கிற, எவ்வளவு சின்ன இருக்கிற அது விட சின்னது. அப்படிப்பட்டது ஹிருதயம். ஹிருதயத்துக்குள்ள ரொம்ப சின்ன இடம். இந்த சின்ன இடத்துல ஆத்மா, அதுக்குள்ள பரமாத்மா. இந்த ஆத்மா பரமாத்மா இருக்கிறதுக்கு பேர் நீச்சல் ஒளி, தகராகாசம் பேர். இந்த தகராகாசத்துல எவ்வளவு பெரியவன் தன்னை சுருட்டிக்கிட்டு இதுக்குள்ள இருக்கான் அப்படின்னாக்க அது அவனால மட்டும்தான் முடியுமே தவிர்த்து இன்னொருத்தரால முடியாது. இவை யாவும் பிரம்மே என்றோ பார்த்து கழுத்து படைத்து காத்து அழித்தலை செய்து வருவது. இப்படி அறப்பறந்த அவன் நுண்ணிய நிலையில் நெல் யவம் கடுகு போல உபாசிப்ப தேர்த்தில் இருக்கிறான். என்ன சொல்றோம்னாக்க, ஒருத்தருக்கு
ஒன்றும் தெரியாது அப்படின்னாக்க அவனுக்கு விலைக்கு சொல்றது ஒரு ஒரு மினியேச்சர் உனக்கு காமிச்சு இதை போல இது பெருசா இருக்குன்னு சொல்ல. வேற ஒன்றும் இல்லை. இப்போ டேம்ஸ் கட்டுறா இல்லையா, பிரிட்ஜு கட்டுறா இல்லையா, இவெல்லாம் முதல்ல மினியேச்சர் பண்ணிக்கிறான். சிமுலேஷன் பேர் இதுக்கு. பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு என்ன தான் வெளியில போவோம். அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு சிம்மம் அப்படிங்க சிங்கத்தை காமிக்கணும்னாக்க ஒரு சிங்க பொம்மையை வாங்கி பார்த்தியா, இது சிங்கம், இது இங்க சின்னதாக உங்க கையில இருக்கு இல்லையா, ஆனா அங்க அடிக்காது, அது ரொம்ப பெருசா இருக்கு, காட்டுல இருக்கும் அப்படின்னாக்க அங்கேருந்து இன்னொன்னு பார்த்துதானாக்கா அது சிங்கம் தெரிஞ்சுக்கும். இது எதுக்காக இங்க சின்னது இருக்கு அப்படின்னாக்க தெரியாத ஒண்ணு தெரியறதுக்காக நம்ம சின்னதா பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி பிரம்மங்கிறது நமக்கு ஈஸியா தெரியாது, காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியாது. அது நம்முடைய காம்ப்ரஹென்ஷனுக்கு சௌகரியமா இருக்கணுங்கிறதுக்காக அது இந்த மாதிரி சின்னதாக நமக்குள்ளேயே இருக்கு. இதை தேடி எங்கேயும் போக வேண்டாம், உனக்குள்ளேயே இருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதா இருக்கு. அது எப்படி அவ்வளவு பேருக்காக எங்குள்ள இருக்கான் இருக்க முடியும்? அவனால முடியும். எப்படி இருக்கான்னாக்க நுண்ணிய நிலையில் நெல், யவம்னா கோதுமை, கடுகு போல உபாசிப்புற விதத்தில் இருக்கின்றான். இப்படி உரைபவன் யாவற்றிலும் எல்லா உலகங்களையும் விட அறப்பெரியவன். இவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்றான்னாக்க மிக பெரியவன் என பிற இடங்களும் அறியிடப்பட்டுள்ளது. இக்கருத்துக்கு மற்றொரு எழுப்பு மறுப்பு. பரமாத்மா என்பவன் உடல் தொடர்பற்று ஜீவனில் வேறுபட்டவன். அவனே ஜீவனுக்குள் உரைபவன் எனில் வினை தொடர்பால் ஜீவனுக்கு ஏற்பட்ட இன்ப துன்பங்கள் அவனையும் தாக்க இயலும். இப்ப அடுத்தபடி அதுதான் சொல்றேன். ஆஹா, நீ ஜீவாத்மா உள்ள இருக்காங்க இல்லையா, பாரு இந்த ஜீவாத்மா எவ்வளவு அடி வாங்குறான், அவங்க லைஃப்ல எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு மகிழ்ச்சிகள், எவ்வளவு துயரங்கள். அப்போ அவனுக்குள்ள இருந்துச்சு அவனுக்கு வரதானே வரும். நம்ம வேற ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் வச்சுக்கோ, நம்ம சுற்றி இருக்கிறவா யாரோ அவளுக்கு ஏதோ ஒரு துன்பம் நேர்ந்து அழுதுருக்கான்னு வச்சுக்கோ. இப்போ நமக்கு என்ன ஆகும், எதுக்கு அழறா தெரிஞ்சுக்க வந்துருக்கீங்க. அப்போ நமக்கும் ஓரளவுக்கு அதனால கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். அதே மாதிரி இவன் அஃபெக்ட் ஆவானா இல்லை. ஏன்னா இப்போ இவாளுக்கெல்லாம் பார்த்தோன்னாக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட்டிங் ரூம் இருக்கும் வச்சுக்கோங்க. இமேஜின் நம்ம என்ன பண்றோம், நம்ம யாரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோ. அவங்க என்ன பண்றாங்க, யாரோ அவங்களோட நியர் அண்ட் டியர் யாரோ பாஸ்டரு அதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அவங்க அதை சொல்லி சொல்லி அழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த துயரம் நம்ம பாதிக்குமா? ஏன், நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி பரமாத்மா நமக்குள்ள இருந்தாலும் கூட எனக்கும் அவளுடைய கர்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. யார் அவளுடைய நேரண்டியரோ அவளுக்கு, எனக்கு இல்லையே. அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கு எந்தெல்லாம் இந்த கர்மா அவனுடைய கர்மா இருக்கோ அதை அனுபவிக்கிறது, அவனுக்கு இல்லையே. அது மாதிரிதான் இதற்கு அடிக்கப்படும் விளக்கம். பஞ்சபூதங்களான உடல் தொடர்பு ஜீவனுக்கு அது வினைக்கு ஏற்படுகிறது. ஆயின் தனது சக்தியால் எங்கும் நிறைந்துள்ள பரமனுக்கு வினை தொடர்பு சிறிதும் இல்லை என்பது பல இடங்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறப்பாக அந்த முன்னால பார்த்த முடியாது, ரொம்ப பேசிக் திங். வாசுபர்ணா சகிஜா சகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாதே தயோரண்யம் பிப்பலம் சாத்வத்தி அனசன்யன் அபிஷாக செய்தி. இது முக்கியமானது, திருப்பி திருப்பி வரும். ஒரு மரம் நல்லா பழுத்து இருக்கு, பழுத்து தொங்குறது. ரெண்டு பறவைகள் ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டு பறவைகள் இருக்கு. ஒரு பறவை அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்றது, அது ஒளி இழந்து சோர்ந்து போகுது. சாப்பிடாத ஒன்றும் ஒளிவிட்டு இருக்கு. இது ஒரு உருவகப்படுத்திருக்கு. இந்த உடம்பு தான் மரம். இதுல இருக்கக்கூடிய இந்த கர்மாக்கள் வினை இருக்கே, அதுதான் பழம். இந்த பழத்தை எது அனுபவிக்கிறது, எந்த ஒரு பறவை அனுபவிக்கிறதோ அது கர்மாவை அனுபவிக்கிறது. அதனால அது சோர்ந்து போறது. அனுபவிக்காத ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ஒளியோட இப்போ இருக்கு. அது மாதிரி நம்ம உடம்புல ரெண்டு இருந்தாலும், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருந்தாலும், பரமாத்மாவுக்கு அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் எதுவும் இல்லாததுனால அது கவலைப்படுறதில்லை. ஜீவாத்மாவுக்கு அனுபவிக்க வேண்டிய விதைகள் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அவன் அழுதுன்னு இருக்கு. இப்போ நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேர் பூசம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒருத்தருடைய தகப்பனார் போயிட்டார்னு வச்சுக்கோ, யாருடைய தகப்பனார் போயிட்டாலும் அவர் தான் அழுதுன்னு இருப்பார். அத்தனை பேருக்கு துக்கம் இருக்கும். ஆனா இவர் மாதிரி துக்கம் இருக்குமா அவருக்கு? இவரால் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது இருக்காரு. அப்ப மற்றதெல்லாம் அவர் பார்ப்பார். அதே மாதிரி அவளுக்கு வரைச்சேதான் அவளோட அனுபவம் வரும். இந்த அனுபவமானது அவனுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிறதுனால அவன் இதை கவலைப்படணும்.
நீங்க அதை கௌரவமா பார்க்கலாம். கீழே கிரிமேஷன் கிரவுண்டு கொண்டு போற முடியாது, எல்லாம் அழுதுன்னு போறா எப்படி வந்துட்டு. ஆனா இந்த கிரிமேட் பண்றதுக்கு நிற்காம பாருங்க, அவன் அதெல்லாம் இல்லை, சினிமா பாட்டு கேட்டுட்டு அவன் தன் மேலே பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணுதானே, ஏன் ஒருத்தர் அழுதுன்னு இருக்கா, சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்கான் இங்க அப்படின்னாக்கா அவனுக்கு அதை அஃபெக்ட் பண்ணல. ஒரு இடத்துல இருக்கான், ஒருத்தர் ஓர் அழுதுட்டு இருக்கா, பெரிய குரூப் அழுதுட்டு இருக்கு. ஆனா அவன் அதெல்லாம் கவலைப்படாம நம்ம வெத்தலை வாக்கு போட்டுட்டு குளிச்சு துப்பிக்கிண்டு அங்க சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆக ஒரு இடத்துல இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு பொருள் அஃபெக்ட் பண்றதாகவும் இன்னொருத்தர் அஃபெக்ட் பண்ணாதவும் பார்க்கணும் இல்லையா, இது இயற்கை. ஒத்த உருவுடைய பறவைகள் ஒரு மரத்தை சார்ந்திருக்கின்றன. அவற்றில் ஒன்று அம்மரத்தின் பழங்களை உண்டு துயரப்படுகிறது, மற்றொன்று உண்ணாது ஒளியுடன் விளங்குகிறது என உடல் மரமாகவும் உண்ணும் பறவை ஜீவனாகவும் உண்ணாது ஒளி வீசு பரமாத்மாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. இக்களத்தால் அறியப்படும் கருத்து, இக்களத்தால் அறப்பெரியவனாய் எங்கும் பறந்து விளங்கும் பரமாத்மா அறிஞர்கள் உபாசிக்கத்தக்க நிலையாக இதயத்தின் மீச்சிற வழியில் விளங்குகிறான். இப்படி உயிருள்ளவன் வதிவதால் அவ்வுயிருக்கு ஏற்படும் வினையடியான் இன்ப துன்பங்கள் அவரை பெற்றார். ஆக எதெல்லாம் ஜீவனுக்கு ஏற்படுறதோ, அவன் கர்மாவால் ஏற்படுறதோ அதெல்லாம் பரமாத்மாவுக்கு வராது அப்படிங்கிறது இதனுடைய. அவன் ஜீவாத்மா ஒரு அணு, அந்த அணுக்குள்ளேயும் அவனால் இருக்க முடியும். இந்த ஜீவாத்மா அணு, ஆனா இவன் இன்னொரு ஜீவாத்மாக்குள்ள போக முடியாது. பரமாத்மா விபு, எங்கு நிறைஞ்சவன், ஆனா ஜீவாத்மாக்குள்ள போக முடியும். அதுதான் உள்ள வித்தியாசம். ஆகவே பரமாத்மா ஆத்மாவாகவே இருந்து அவனுக்கு ஞானம் ஆனந்தம் இருந்தாலும் அவன் ஜீவாத்மா பட வேண்டிய கட்டளை அவன் படுறதில்லை. அவனை உபாசனம் பண்ணி ஜீவாத்மா அவனுடைய நிலையை அவன் அடைய வேணும். அப்படிங்கிறது தான் இந்த உபனிஷத்துக்களால தேரக்கூடிய தெரியுதா? சந்தேகங்கள்லாம் கெடுங்க. இப்போ சுவாமி, இந்த உபாசனைகள் சொன்னீங்கல்ல, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உபாசனைனா நினைக்கிறது இல்ல தியானம் பண்றது அது மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது இருக்குது? உபாசனம் சொன்னாக்க உபாசனை அப்படிங்கிறதுக்கு டெஃபினட் சொல்றான். தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் உபாசனம். தைலதாராவதுனாக்க இப்போ ஒரு இதை கொட்டுறான், தண்ணீரை கொட்டுறான், தண்ணீர் தெரிச்சு விழுறது. ஆனா எண்ணெயை கொட்டினீங்கன்னாக்க எண்ணெய் தெரியாது, ஒரே மாதிரி ஆகுது. தைலதாராவது அந்த மாதிரி எண்ணெய் விழற மாதிரி தைலதாராவது. அவிச்சின்னாக்க அது துளி கூட பிளவுபடாத ஸ்மிருதி சந்தானம், நினைவு தொடர்ச்சி, சந்தான ரூபம். உபாசனை சொல்றச்சு எந்த பரமாத்மாவை நினைக்கிறோமோ பரமாத்மாவை தவிர்த்து மற்ற எதையுமே நினைக்காத மனசுனால அதையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது, அதுதான் உபாசனம் பேரு. அப்போ நம்ம எதை நினைச்சு திருப்பி 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 நினைச்சிட்டு இருக்கோமோ இந்த நினைக்க அதுவே கண்டினியூஸா ஆகுது. அந்த மாதிரி பழக்கணும் மனசை. ஏன்னா நமக்கு இந்த கண்டினியூட்டி வராது இந்த உலகத்தில் இருக்கிறதுனால. அதுக்குத்தான் உபாசனை பண்ற 32 வித்தியை சொல்லப்படுறது இதுல உபனிஷத்துல. அதுல ஒவ்வொரு வித்தியும் ஒவ்வொரு மாதிரி, யாருக்கு எது சௌகரியமோ அதை எடுத்துக்கலாம். அந்த உபாசனங்கிறது மனசனால அவனை தவிர்த்து வேற எதையுமே நினைக்காத அப்படியே அவனோட ஒன்றி போகக்கூடிய ஒண்ணுமே இருக்கு பாருங்க, அது உபாசனம். புரியுதா? புரியுது சுவாமி. அப்புறம் வேற வேற சொல்லுங்க, வேற ஏதாவது? சுவாமி, எனக்கு ஒரு சின்ன டவுட். அது சுவாமி, எனக்கு ஒரு டவுட். இந்த இதுல நீங்க இதுல படிக்கும் போதே இந்த வினைகள் ஜீவாத்மாக்குள்ளேயே ஒரு பரமாத்மா இருந்தாலும் ஜீவாத்மாவின் எந்த வினைகளும் பரமாத்மாவுக்கு போய் சேராது அப்படிங்கிறத, பிரம்மத்துக்கு போய் சேராதுன்றத இதுல சொல்லிட்டே வர்றாங்க. ஆமா. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம்னா, ஜீவாத்மாவின் கடமைகள் இருக்குல்ல, அந்த கடமைகள் அவருக்கு பரமாத்மாவுக்கு சேரும். அந்த கடமைகள் பரமாத்மாவுக்கு உண்டாகும். ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப கீதையில இல்ல, கீதையில என்ன சொல்றாரு, நான் கடமை ஆற்றுறேன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. சொல்லுங்க. நிஷ்காம கர்ம பாதைகள் செல்வது எல்லா ஜீவன்களாலும் இயலும் என்று காட்டுவது என் கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இல்ல, அதான் இப்போ அந்த கடமை ஜீவாத்மாவுக்கு உள்ள கடமை பரமாத்மாவை சேருமா அப்படின்னு கேக்குறேன்.
சேராது. ஏன் சேராது சொல்றேன்னாக்க, இப்போ உங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க சார். நீங்க லைட்டுக்கு உபயோகப்படுத்தினாக்க வெளிச்சம் கொடுக்கறது, ஃபேன் உபயோகப்படுத்தினாக்க காத்து வருது, டிவியில கொடுத்தீங்கன்னாக்க சின்ன திரை தெரிகிறது. இப்போ அது எனர்ஜைஸ் பண்றது போல அந்த எலக்ட்ரிசிட்டி தானே. நீங்க இது எப்படி உபயோகப்படுத்தணும், அது எலக்ட்ரிசிட்டி எஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது இல்லையா? அதே மாதிரி பரமாத்மா அப்படிங்கிற இல்ல. நம்ம கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டு இருக்கான். அவன் நம்ம வந்து நம்ம அறிவுறுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்கும், ஒரு நிமிஷம். சொல்லுமா. ஹலோ. அப்படி நான் பார்க்குறேன். கொஞ்சம் இரும ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் பார்க்க முடியும். கிளாஸ் முடிச்சுட்டு பார்க்குறேன். நீதானே பார்த்து சொல்கிறேன். முடியல, முடிஞ்சவன சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னாக்க, இந்த ஜீவாத்மாவுக்கு உள்ள கடமைகள் இருக்கு. இந்த கடமையை செய்ய வைக்கிறது அவன். உனக்கு இந்த கடமை இருக்குன்னாக்க இதை நீ செய்ய வைக்கிறது அவன். அதாவது பரமாத்மாவாகிய நான் உன் கடமையை செய்ய தோன்றேன். இப்ப அர்ஜுனனை பார்த்து போர் செய்யுன்னு சொல்றான் இல்லையா? அர்த்தம் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டெஃபினட் ஒர்க் கொடுத்துருக்கேன் நான். அந்த ஒர்க்கை அவன் செய்யணும். செய்யலைன்னா தவறினது நான். இப்போ அவளை கண்ட்ரோல் பண்றவன்னா, ஆனா கண்ட்ரோல் பண்ற எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணல. என்ன இஷ்டப்படி செய்ய முடியும். ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்கார், சோல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுக்கோங்க. அவர் வந்து தன் இஷ்டப்படி இதை செய்யணும் அப்படி செய்யணும் சொல்ல முடியும். யார் சம்பளம் வாங்குறாலும் அவள் அதுக்கேற்ற மாதிரி செய்யும். ஆனா அவளுக்கு தான் அந்த ஒர்க் பேர்டன் வருமே தவிர்த்து முதலாளிக்கு வராது. அந்த மாதிரி புரியுதா? அப்புறம் இன்னொன்னு, உங்களுக்கு நீங்க நேத்திக்கு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? இதுல நிஷ்காம கர்மம் செய்வது வந்து எல்லா ஜீவன்களாலும் முடியும். ஆமா, எல்லா ஜீவன் செயல்படாம எத்தனை இருக்கோம். நம்ம செயல்பட்டுட்டே தான் இருக்கோம். நம்ம எப்பெல்லாம் மூச்சு விட்டுமோ அவர் செயல்பட்டு தான் இருக்கோம். செயல்படாம இந்த மாதிரி இருக்கவே முடியாது. செயல்படுறோம். செயல்படுத்தி என்ன பண்ணாக்க, அந்த செயலை நீங்க எதை செய்யணுமோ அதை செய்ய. அதை விட்டுட்டு சொல்றதை கேட்காம சொரைய பிராணிட்டு இருக்காது. இப்படிமா சொல்றதை விட்டு சொரைய பிராணிட்டு இருக்காது. அந்த மாதிரி அதை விட்டு தேவையில்லாத நீ செஞ்சுட்டு இருக்காரு. உனக்குன்னு உள்ள உரிய கடமையை நீ ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ற. அப்புறம் நேற்று கேட்டீங்கல்ல, அப்புறம் யோஜனை பண்ண இதை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? சேரமான் பெருமாளும் இவன் சுந்தரமூர்த்தி நாயனாரும் 2 பேரும் இதுக்கு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, கைலாசம் போனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஹலோ மலைச்சாமி. அது நான் இல்ல நினைக்கிறேன், வேற ஒருத்தவங்க சொன்னாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க சார், கேட்டுக்கிறேன். நீங்க தான் சொல்லுங்க சார். ரைட். அப்போ போர்ச்சு வேதமாயிர படிக்கட்டுல ஏறி, இல்ல அது வந்து அந்த கண்ணப்ப நாயனார் பத்தி தான் நான் கேட்டேன். கண்ணப்ப நாயனார் பத்தி கேட்டீங்க. அதே மாதிரி இதுலயும் சரி. ஆமா, கண்ணப்ப நாயனார் பத்தி அதான் நான் கேட்டேன். ரைட். சரி, கண்ணப்ப நாயனார் பத்தி கேட்டீங்க. ரெண்டுலயும் என்னன்னாக்க, they are completely guided by சைவ ஆகமம். சைவ ஆகமம் இருக்கு இல்லையா, அவளுக்கு வேதம் பிரமாணம் இல்லை. வேதம் வந்து முக்கியமானது இல்லை. ஆனா அவ சைவ ஆகமம். இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கைட்லைன்ஸ் இருக்கு. இப்போ கிறிஸ்தவர்களா இருந்தாங்கன்னாக்க பைபிள் தான் அவளுக்கு. நான் அதுதான் வேதம்னு சொன்னேன். அதே மாதிரி இஸ்லாமியர்களா இருந்தாங்கன்னாக்க அவளுக்கு குரான் தான். இந்த மாதிரி சைவ சமயத்துக்கு வேதம் பிரமாணம் இல்லை. அவளுக்கு உள்ள சைவ ஆகமம் தான். அதாவது முன்னால சிவஞான போதும் சிவஞான சித்தியார் வைகண்ட தேவர்ல இருந்து வைகண்ட தேவர், உமாபதி சிவாச்சாரியார், பின்னால சிவாச்சாரிய வருஷம் அது வழியா இருக்கான். அதனால அவளுடைய வேதத்துல வந்து இப்ப நம்ம படிக்கிறதுலாம்னாக்க வேத சார்ந்து தான் படிக்கணும். வைணவத்துல எப்படின்னாக்க வேதத்தினுடைய அத்தாரிட்டி தான் அத்தாரிட்டி. அதுக்கு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் தான் இது நாராயண தீபம் வச்சுட்டு இருக்கோம். நாராயண தீபம் எப்படி சொல்லியிருக்கு, அதனால இதுதான் ரைட் சொல்லலை. வேதத்துல இருக்கு, அந்த நாராயணத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு தான் பாக்குறவே தவிர்த்து, அதுதான் மெயின் பாயிண்ட். எடுத்துக்கிட்டு வேதத்துக்கு விசிட் அது வந்து பேஸ்ட் ஆன் வேதா சொல்லுவோம். வேதத்துக்கு யார் கடவுள், நமக்கு அவனுக்கு என்ன தொடர்பு, நம்ம எப்படி அடையணும், அதுல என்ன சொல்றது அதுபடி பண்றோம். ஆனால் சைவ சமயத்துல அப்படி இல்லை. சைவ சித்தாந்தத்துல அவ இந்த மாதிரி பண்ணா போறோம் அப்படிங்கிறார். அதை பத்தி தனியா ஒரு அதிகரணம் இருக்கு, 10 அதிகரணம்னு ஒரு அதிகரணம் பின்னால பார்க்க போறோம். அதுல சைவ சமயத்தில் உள்ள கோளாறுகள் என்னென்ன அப்படின்னு அவர் எடுத்து காமிக்கிறாங்க. சரிங்க.
ஓ புரியுதா? சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. சரி. இப்பதான் தெளிவா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கு. இன்னொன்னும் இப்ப நன்றி. ராமானுசர் வந்து நாராயணனை முழுமுதற்கொள்ள எடுக்கிறது வந்து ஆர்பிட்டரே எடுக்கல. வேதத்துல எங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒருத்தன் இவன் தான், இவனாத்தான் இருக்க முடியும் அப்படின்னு விட்டு அதைத்தான் நிச்சயம் பண்ணியிருக்கிறார். இல்லைன்னா அவர் இன்னொருக்கு எந்த இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனா இதே மாதிரி இந்த கடவுள் இருக்கா இல்லையா, அவள் எல்லாரும் அவனால நியமிக்கப்பட்ட தேவதைகள். ஒரு பெரிய ஆபீஸ் இருக்குனாக்க அது வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஹெட் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு உள்ள பெஸ்ட் டோவர்ஸ் இருந்துன்னு தான் இருக்கும். அதனால அது வசந்தவாதம், அது டவுட் இல்லை. ஆனால் யாரு அதுக்கு இன்சார்ஜோ அவனை பார்த்து பிடிச்சிட்டோம்னாக்க நம்ம இவாளை பார்த்து கவலைப்பட தேவையே இல்லை. ஒரு ஆபீஸ்ல ஹையஸ்ட் போர்ஷன் யாரோ அவ நமக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு அப்படின்னாக்க, நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆனோம்னாக்க நேரம் அவரை போய் பார்த்தீங்கன்னாக்க அவர் என்ன பண்ணுவாருனாக்க, சரி நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முடிச்சு கொடுத்துருவாரு இல்லையா. அது மாதிரி. அதனால நம்ம இன்னொன்னு நம்ம நோக்கமே ஒரு ஒரு சின்சியரான வழின்னு ஒரு நோக்கம் என்ன தெரிஞ்சுக்கணும். மற்ற பேருக்கும் வைஷ்ணவர்களோட நோக்கம் என்னன்னாக்க முக்தி தான் நோக்கம். முக்தினாக்க அங்க போய் அவன் கைங்கரியம் மட்டும் தான் நோக்கம். மற்றதெல்லாம் இந்த உலக இன்பங்கள் அவன் நோக்கம் இல்லை. உலக நோக்கம் இருந்தால் உண்மையான வைணவன் இல்லை. இங்க வந்தாச்சு, என்னுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் என்னுடைய காலம் முடியணும், கர்மா கழிச்சுதான் ஆகணும். அப்புறம் நான் பரவம் வந்தா போவேன். அப்போ இந்த இன்டர்வியூ பீரியட் நான் இங்கதான் இருந்தாகணும். அப்ப நான் என்ன பண்றது அப்படியானாக்க அந்த பீரியடை ஒரு உபயோகமான வழியில பொதுக்கும். அதுதான் காலக்ஷேபம் பேரு. நாட்களை கழிப்பது. காலக்ஷேபம் சொல்றது காலக்ஷேபம் சொல்ல நம்ம அது நாட்களை கழிப்பது. எப்படி உருப்படியான வழியில கழிக்கலாம் அதைத்தான் சொல்றது. அதனால இதுல இருக்க செய்ய இதுல போட்டி பொறாமை இதெல்லாம் வேண்டாம். இந்த வந்த வேலை வந்தாச்சு, அனுபவிச்சு ஆகணும். நீ எனக்கு கஷ்டம் வந்து ஐயோ பகவானே எனக்கே கஷ்டம் வருது, உலகத்துல எல்லாம் நல்லா இருக்கா, இந்த இடம் இல்லை, உனக்கு தான் வரும். ஏன்னா நீ பண்ணது, நீ முந்தின விரல பண்ணது நீ தான் அனுபவிச்சு ஆகணும். அதே மாதிரி நல்லதோ கெடுதலோ வந்துருக்க நீ பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது. அதனால அதெல்லாத்தையும் பொறுத்துண்டு மற்ற எல்லாத்தையும் எந்த ஒரு பொருள் மேலையும் வெறுப்பு கூடாது. வைஷ்ணவருக்குன்னா பரதுக்க துக்கித்துவம், இன்னொருடைய துக்கம் கண்டு ஐயோன்னு இறங்குறது தான் வைஷ்ணவோட லட்சணம். அப்படி இருக்கிறதுனால நீ அந்த மாதிரி இருந்துக்கோ, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் ஐயோ எனக்கு வரலையே, அது பண்ணலையே, நான் இத்தனை நேரம் கோயிலுக்கு போயிருக்கேன், இதெல்லாம் கிடையாது. ஆக மொத்தம் உனக்கு நல்லதோ கெடுதலோ நீ பண்ண வினைக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். அதனால செய்த வினையற்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநிதியம் அப்படின்னு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. அதனால நம்ம பொறுத்த மட்டும் இந்த கர்மத்தை கழிக்கிறதுக்கு சரி, கர்மத்தை கழிந்து உலகத்தில் இருக்கே அப்படின்னாக்க நான் நல்லதே கற்றியே பண்ணுவேன். இல்லை நீ இப்படி எல்லாம் பண்ணு, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணு, காலக்ஷேபம் இப்படி காலத்தை கழி அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது வைஷ்ணவிசம். புரியுதா சாமி? புரியுதா? ஹலோ, நன்றி சாமி. ரைட். எனி அதர் டவுட்? நன்றி. ரைட் ரைட். ஆழ்வாரை பெருமானார் ஜியர் திருவிழே சொல்லணும், ஆச்சாரிய திருவிழே சொல்லணும். தஸ்மை ராமானுஜாரியாய் நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருசுத்ராணம் அந்தர்ஜலம் அசீசமதி. ரைட், we can call this a day.